नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। 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 सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। श्रीगुरुचरणध्वन्त्वं वन्दे अहम् अतितदुस्सहध्वन्त्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निहितनिखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्य अर्थं शुद्ध्यतिहीनान्तरात्मा कृष्णपदाम्भोजभक्तिमृते वसनमिव क्षारोध्यैर्भक्त्या प्रक्षाल्यते चेतः मायाहस्तैर्वयित्वा भरणकृतिकृते मोहमूलोद्भवं मां मातः कृष्णभिताने चिरसमय उदासीनभावं गतासी कारुण्यैकाधिवासे सकृदपि वदनं नेक्ष्यसे त्वं मदीयं तत्सर्वज्ञनकर्तुं प्रभवति भवति किं नु मूलस्य शान्तिम् उदासीनस्तब्धः सतत अगुणः सङ्गरहितः भवांस्तादकातः परमिह भवेज्जीवनगतिः अकस्मात् अस्माद् यदि न कुरुते स्नेहमततः वसस्व स्वीयान्तर्विमलझठरे अस्मिन् पुनरपि जन्माद्यस्य यथोऽन्वयादितदरश्चार्थेषु अविज्ञस्वराड् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि सान्त्राणन्तावबोधात्महमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौटपतं महान्तं गोविन्दयोगीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततम् आनतोऽस्मि। सद्गुरुनाथ महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा। நேற்றைய தினம் குருவாயூருடைய ஸ்தல புராணத்தை ரொம்ப விஸ்தாரமாக பார்த்தோம். அதை யாராவது அந்த சத்சங்கத்தை கேட்கலன்னா முதல்ல அந்த சத்சங்கத்தை கேட்டுருங்க. இன்னைக்கு நாம சொல்ல போகிறது குருவாயூர் மாகாத்மியம் அப்படின்னு ஒரு சத்சங்கம். குருவாயூர் ஸ்தல புராணத்தோடைய சத்சங்கத்தை கேட்டாதான் இன்றைய சத்சங்கத்தோட கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகி கொஞ்சம் கூட ரசித்து கேட்க முடியும்.
இப்போ நேற்றைய தினம் சொன்னோம், பகவான் வைகுண்டத்திலிருந்து அதிசுந்தரமான தேஜோமயமான ஒரு விக்கிரகத்தை, தன்னுடையதான ஒரு விக்கிரகத்தை பிரம்மதேவருக்கு கொடுத்து, நான் வேற இல்லை, இது வேற இல்லை, இதை நீ உனது லோகத்துல வச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு வா, உனக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு பகவான் சொல்ல, பிரம்மதேவர் பலாயிர வருஷம் தனது லோகத்துல பிரம்மலோகத்துல வச்சுட்டு தானே தொட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதன் பிறகு பிரம்மதேவர்கிட்ட இருந்து பூலோகத்துல சுதபஸ்பிருஷ்ணி அப்படிங்கிற தம்பதிகளுக்கு சேர்ந்தது, அந்த விக்கிரகம் வந்து சேர்ந்தது. அவ அதை தொட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா. அந்த தம்பதிகள்கிட்ட இருந்து அதிதி கஷ்யபால் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு வந்தது. அவ அதை தொட்டு ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அதே விக்கிரகம் கிருஷ்ணனுடைய அம்மா அப்பாவான தேவகி வசுதேவர்கிட்ட வந்தடைந்தது. அவர்களும் அதை தொட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா மதுரால இருக்கும்போது. அதன் பிறகு கிருஷ்ணன் துவாரகையை ஆச்சரியமா நிர்ணயம் பண்ணி அதில் அத்தியாச்சரியமான சன்னதியை எழுப்பி ரிஷிகள் மூலமாக இதே விக்கிரகத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி தானே தொட்டு பூஜை பண்ணியிருக்கார். இப்படி இருக்க தன்னுடைய அவதார லீலை பூர்த்தி ஆயிடுத்து, தான் வைகுண்டம் போகணும், இந்த திவ்ய திருமேனியை இந்த உலகத்திலேருந்து மறைச்சென்று வைகுண்டம் போயிடணும் அப்படின்னு சங்கல்பத்தோடு கூட பிரபாச கஷேத்திரத்துல சதுர்பாகு மூர்த்தியாக கிருஷ்ணன் அமர்ந்திருக்கார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற கிருஷ்ணரை ஓடி வந்து உத்தவர் நமஸ்கரிச்சார். கிருஷ்ணனுடைய சரணத்துல விழுந்து நமஸ்கரிச்சார். அப்பொழுது உத்தவர் பிரார்த்திக்கிறார் கிருஷ்ணரிடத்துல, கிருஷ்ணா, நான் உன்னை நாங்கள் எல்லாம் உன்னை நவநீத கிருஷ்ணனா பார்த்தோம், மாடு மேய்க்கிற ரூபத்துல கோபாலனா பார்த்தோம், ராசவிகாரியா பார்த்தோம், கோவர்தனோத்தார மூர்த்தியாக பார்த்தோம், வேணுகானம் பண்ற ரூபத்துல பார்த்தோம், மதுராதிபதியாக பார்த்தோம், துவாரகாதீசனாக பார்த்தோம், அவ்வளவையே ஜெகத்குருவாக பார்த்த சாரதியாக கூட உன்னை நாங்க பார்த்துட்டோம். இப்படி பலவாறு வயக்கிரமத்துல பலவிதமான லீலைகள் பண்ற உன்னை நான் தரிசனம் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாம் உங்களை கண்ணார தரிசனம் பண்ணிட்டோம் கிருஷ்ணா. அதனால என்ன பலன் கிட்டியது அப்படின்னா, இந்த மாயை எங்களை கம்ப்ளீட்டா லௌகீகாலா மாற்றிடலை. நாங்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தான் இருக்கோம். எங்களுக்கு பிராணன் எது அப்படின்னா உன்னுடைய இந்த திவ்யமங்கல விக்கிரகம், இந்த தரிசனம், இந்த சுந்தரமான ரூபந்தான் எங்களுக்கு பிராணன். அப்பேற்பட்ட இந்த திவ்யமங்கல விக்கிரகம், இந்த திவ்யமங்கல ரூபத்தை இனி உலகத்துக்கு இல்லை அப்படின்னு மறைச்சுண்டு வைகுண்டம் போகிறதா சங்கல்பிச்சுண்டு இப்ப நீ உட்கார்ந்துருக்கிய கிருஷ்ணா, இது சரியா? இது சரியில்லை கிருஷ்ணா. அப்படி பண்ணக்கூடாது கிருஷ்ணா. ஏன்னா இனி வரக்கூடிய லோகம் கலியுகம். கலியுகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த ரூபத்துல உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாளா கிருஷ்ணா? அவர்களுக்கு ஏது கதி? தபசு பண்ணி பார்த்துக்கலாமே. நான் தபசெல்லாம் இந்த யுகத்தோட பூர்த்தி. இனி கடுமையான தபஸ் அப்படிங்கிறது கலியுகத்துல 1,00,000 பேர் இருந்தானா அதுல ஒருத்தருக்கு வேணா சாத்தியம். ஆனா 1,00,000 பேரும் இப்ப உன்னை பார்த்துட்டு இருக்கும். உன்னுடைய அருமை புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த ரூபத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ஜீவனா இருக்கு. அருமை புரியாம பார்த்தா கூட இது எங்களுக்கு போக்கியமா தான் இருக்கு. அதனால இந்த ரூபம் இனி இல்லைன்னு நீ மறைச்சுட கூடாது. அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு கிருஷ்ண சரணத்தை பிடிச்சிட்டு உத்தவர் கதறின்னு இருக்கார். சகாவா இருக்கிற பரம பக்தனா இருக்கிற உத்தவர் தனக்குன்னு ஒன்றும் கேட்டுக்கல, லோகஹிதார்த்தம் ஒன்று கேட்கிறாரே. ஆனால் அதை நிறைவேற்றி வைக்காம போயிடுவாரா என்ன கிருஷ்ணன்? ராதை ஒன்று கேட்டு அதை கிருஷ்ணன் நிறைவேற்றி வைக்காம இருந்துட முடியுமா? அது மாதிரி இங்க உத்தவர் ஒன்று கேட்டு அதை நிறைவேற்றி வைக்காமலையா போயிடுவார்? அதுவும் லோகஹிதார்த்தம் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஹே உத்தவா, நீ ஆகாச மார்க்கேன அப்படியே துவாரகையில போய் நின்று காத்துன்று, கொஞ்ச நேரத்துல சமுத்திரம் பொங்கி வந்து பூரா துவாரகையும் அழிச்சிடும். என்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கம்பீரமான துவாரகை முழுவதும் சமுத்திர ஜலம் பொங்கி வந்து அழிச்சிடும். அது பூர்ணமா நசிச்ச பிறகு, அழிஞ்ச பிறகு, என்னால ஆலயம் நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்டை செய்யப்பட்டு என்னாலேயே ஆராதனை பண்ணப்பட்ட என்னுடைய விக்கிரகம் சமுத்திர ஜலத்துல பொங்கி வரும், மிதந்து வரும். அதை நீ எடுத்து தேவகுருவான பிரகஸ்பதியினிடத்திலையும் வாயுவனிடத்திலையும் கொடுத்து பாரத தேசத்துல தெற்கு பாகத்துல ஒரு பவித்திரமான ஸ்தலத்துல பிரதிஷ்டை பண்ண சொல்லிடு. அந்த விக்கிரகத்துல கிருஷ்ணனாக நான் எப்பவும், ஹே உத்தவா, உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட உத்தவர் ஆகாச மார்க்கேன்னு அப்படியே துவாரகையில காத்துட்டு இருக்கார். பகவான் கிருஷ்ணன் சொன்னது போலவே சமுத்திர ஜலம் பூரா பொங்கி வந்து ஒட்டுமொத்த துவாரகையும் அழிச்சுடுத்து. அது சமுத்திர ஜலத்துல ஒரு விக்கிரகம் மிதந்து வருது.
அந்த விக்கிரகத்தை எடுத்து தேவகுருவான பிரகஸ்பதியினிடத்திலையும் வாயுவனிடத்திலையும் கொடுத்து கிருஷ்ணன் அவர்களிடத்துல சொன்னதை உத்தவர் சொல்லிட்டு தான் பத்ரிநாத் போயிட்டார். குருவும் வாயுவும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு கூட பரசுராம க்ஷேத்திரத்துல ஒரு ஏகாதசி நன்னாள்ல குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்றா. குரு வாயு அப்பன்னா சிவபெருமான், குரு வாயு அப்பன் 3 பேரும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதுனால குருவாயூரப்பன் அப்படின்னு அந்த மூர்த்திக்கு பெயர். அதுக்கப்புறம் சிவபெருமான் மம்மியூர்லயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். தேவகுருவான பிரகஸ்பதியும் வாயுவும் அவ இடத்துக்கு போயிட்டா. இன்றைய தினம் பிரதிஷ்டை ஆணிச்சு அப்படின்னா கார்த்திகை மாசம் ஏகாதசி நன்னாள்ல தான் அந்த பிரதிஷ்டை ஆச்சு. அந்த பிரதிஷ்டையை ஞாபகம் வச்சுக்கும்படியாக அந்த மகா பவித்திரமான நாளை கொண்டாடும்படியாக குருவாயூர் ஏகாதசின்னு அந்த நாளை கொண்டாடுறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நேற்றைய தினம் ரொம்ப விஸ்தாரமாக சொன்னோம். அதுல 2-3 முறை ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன். அது என்னன்னா, கிருஷ்ணன் 2 மகா கஷேத்திரங்கள்ல தான் நமது பாரத தேசத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அதுல ஒண்ணு குருவாயூர், மற்றொன்று பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனம் நம்ம பூலோகத்துல இருக்கிற ஒரு பூமி தான், ஒரு இடம் தான் அது. ஆனால் நாம பார்த்துடலாம். ஆனால் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதோடைய மகிமை அது வேற விஷயம். அதை நாம மற்றொரு சமயம் ரொம்ப விஸ்தாரமா அதை பார்க்கணும். இப்போ நாம குருவாயூரை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நேத்தி சொன்னேன். இப்போ நாமெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஜனங்கள் தானே, மகான்கள் இல்லையே. அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணுமானால் அதுக்கு காரணம் வேணும். அப்படிதான் நாம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க முடியும். மகான்கள் அப்படி இல்லை. அவளுக்கு ஒரு காரணத்தை வச்சு தான் காரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவ போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து பட்டுன்னு புரிஞ்சுடுவான். இந்த சாலி கிராமத்துல கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னா அதற்கு 1000 லட்சணங்களை சொல்லணும். இது ராதாகிருஷ்ணனுடைய சாலி கிராம மூர்த்தி அப்படின்னா அதற்கு ஸ்லோகம் சொல்லி, அதுக்கு பிரமாணம் சொல்லி, அதுக்கு ரூபத்துல இருக்கிற வித்தியாசத்தை காட்டி, இந்த லட்சணங்கள்லாம் இருக்கிறதுனால இது ராதாகிருஷ்ணனுடைய சாலி கிராமம்னு ஒரு சில காரணங்களை சொல்லி காரியத்தை புரிய வைக்கணும். மகான்கள் பார்த்த உடனே புரிஞ்சுடுவா. அறிவுனால இல்லை, அந்த ராதாகிருஷ்ணன் அந்த சாலி கிராமத்துல தரிசனம் கொடுத்து இது நான் தான் புரிய வச்சுடுவான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த உதாரணம். ஆனா நாமெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஜனங்கள். நேற்று ஈஸியா சொல்லிட்டு போயிட்டேன், கிருஷ்ணன் குருவாயூர்ல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அது காரியம். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அப்பதான் காரியத்தை கொஞ்சம் கூட தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணன் தான் அங்க நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது 4 காரணங்கள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். முதல் காரணம், உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் கொடுத்த வாக்கு. அதுதான் நாம நேற்று விஸ்தாரமா பார்த்தோம், இன்னைக்கு சுருக்கமா பார்த்தோம் இல்லையா. உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் கொடுத்த வாக்கு பிரகாரம் கிருஷ்ணன் குருவாயூர்ல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு காரணம். 4 காரணத்துல இது ஒரு காரணம். 2வது காரணம், ரொம்ப பழமையான க்ஷேத்திரங்கள் எல்லாம் அந்த தேவதைக்கு, அந்த பிரதான கர்ப்ப கிரகத்துல இருக்கிற பிரதான மூர்த்திக்கு சில விசேஷமான நிவேத்தியங்கள் இருக்கும். அது அங்க வாழ்ந்த மகான்கள் தங்களுடைய தபசுனாலையும் தங்களுடைய உபாசனையினாலையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிறைய நிவேத்தியம் பண்ணலாம். அந்த ஒரு பர்டிகுலர் நிவேத்தியம் பண்றது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. திருப்பதிக்கு லட்டெல்லாம் கிடையாது. திருப்பதிக்கு லட்டு இப்போ உருவானது. சில க்ஷேத்திரங்கள்ல ரொம்ப பழமையா 1000 வருஷமா ஒரு குறிப்பிட்ட நிவேதிச்சுட்டே இருப்பா. அது சில சமயம் சாஸ்திரத்துல அவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காது, ஆகம சாஸ்திரத்துல கிளியரா சொல்லியிருக்காது, ஆகம சாஸ்திரத்துக்கு விரோதமாகவும் இருக்காது. ஆனால் அங்க நிவேத்தியம் ஆயின்னு இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். வரதராஜருடைய ரூபத்தை தான் நாம பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்போம். ஆனா சில சமயம் அதற்குள்ள அங்க ஏதாவது நரசிம்மனுடைய பக்தர் அந்த சன்னதியில வாழ்ந்திருக்கலாம், வரதராஜருடைய சன்னதியில வாழ்ந்திருக்கலாம். அந்த வரதராஜரை நரசிம்மனா உபாசனை பண்ணி நரசிம்மனாவே பிரத்யக்ஷப்படுத்தியிருப்பார். ரூபமோ வரதராஜர், சாந்தமான ரூபம். ஆனா அங்க வாழ்ந்த பக்தர் அந்த சாந்தமான ரூபத்தை உக்ரக நரசிம்மராக உபாசனை பண்ணியிருப்பார். உக்ரக நரசிம்மராக தரிசனம் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த வரதராஜருக்கு சாதாரணமா நம்ம புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர்சாத நிவேத்தியம் பண்றதோடு கூட பானகமும் நீர்மோரும் நிவேத்தியம் பண்ணணும். அதுதான் நரசிம்மருக்கு. பார்க்கறது என்ன, ரூபம் என்ன, சாந்தமான வரதராஜர். இப்படி இது விஷயம் தெரிஞ்சவா இதை பார்த்தான்னா இந்த நிவேத்தியம் என்னத்துக்காக இந்த மூர்த்திக்கு பண்றோம் அப்படிங்கிறத விஷயம் தெரிஞ்சவா புரிஞ்சுப்பா. இன்னொரு உதாரணம் சொல்றேன், இது கற்பனை இல்லை. ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துல நிறைய நிவேத்தியம் பண்ணுவோம். புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், கதம்ப சாதம், எள்ளு சாதம் ரொம்ப விசேஷமா நிவேத்தியம் பண்ணுவோம். நல்லா இருக்கு இல்லையா. ஆகம சாஸ்திரம் என்ன சொல்றது,
ஒரு க்ஷேத்திரத்துல இருக்கிற மூர்த்தி நம்மளிடத்துல பேசுற அளவுக்கு சாநித்தியமாக இருக்கணுமானால் 5 விஷயங்கள் பண்ணுங்கிறது. 5ஐயும் நாம விலைக்கு சொல்லல. அதுல ஒண்ணு, நிறைய நைவேத்தியத்தை பகவான் பார்க்கணும். கண்ணு முன்னாடி கிலோ கணக்குல நைவேத்தியங்களை வச்சு கண்டருளை பண்ணணும், கண்ணால பார்க்க வைக்கணும், நிறைய நைவேத்தியம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டே இருந்தா சாநித்தியமா இருப்பார். 5 காரணத்தினால சாநித்தியமா இருப்பார். அதுல இது ஒரு காரணம். ஆலயத்துல உள்ள அர்ச்சாமூர்த்தி. ஊத்துக்காடல நிறைய நைவேத்தியம் பண்ணுவோம். ஆனால் வெங்கட சுப்பையர் காலத்திலேருந்து ஊத்துக்காடல ஒரு வழக்கம் உண்டு. இப்போ குருவாயூர்ல அரிசி சாதம் போட்டு பால் பாயசம் பண்ணுவா இல்லையா, பால்லையே அந்த அரிசி வெந்து பாயசமாக தயார் பண்ணுவா இல்லையா, ஊத்துக்காடுல அவல் போட்டு பால் பாயசம் பண்ணுவா. இது ரொம்ப வருஷமா நின்று இருந்தது. வெங்கட சுப்பையர் காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப பெரியவாலாம் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப வருஷமா நின்று இருந்தது. இப்போ ஒரு 5-6 வருஷமாக, ஏன்னா எங்களுக்கு தெரியாது இதுதான் இங்கே பாரம்பரியமான நிவேத்தியம் அப்படின்னு. அதனால ரொம்ப வருஷமா நடந்திருந்தது. இடையில எங்களுக்கு தெரியாததுனால நின்றுடுத்து. இப்போ அதை ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னா டெய்லி குருவாயூர் மாதிரி பால் பாயசம் கிடைக்கும்னு நினைக்க வேண்டாம். எது சாதாரணமான கிராமத்து கோவில் வெளியிலேருந்து யாராவது ஒரு 2 நாளைக்கு பண்ணுங்கோ, 5 நாளைக்கு பண்ணுங்கோ, 3 நாளைக்கு பண்ணுங்கோ, 1 நாளைக்கு பண்ணுங்கோ, ஒரு வேளை பண்ணுங்கோ இப்படின்னு ஏதாவது கொடுப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். அது வேற விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ ஊத்துக்காடு கிருஷ்ண கஷேத்திரத்துக்குன்னு ஒரு நிவேத்தியமானால் அவள் போட்டு பால் பாயசம். இன்னொன்னு, இங்க 5 வயசு குழந்தையாக கிருஷ்ணன் இருக்கான். வனபோஜனம் சாப்பிட்ற வயசு அது. இந்த வனபோஜனம் பண்ற வயசு 5 வயசு. இன்னும் கோபாலனா ஆகல, பாலகோபாலனா தான் இருக்கான். இங்க ஆகம ரீதியான பூஜைகள் தவிர பாக்கி சமயங்கள்ல, உதாரணமா அர்ச்சனைக்கு தேங்காய் உடைக்கிறது இல்லை, நிவேத்தியத்துல தேங்காய் சம்பந்தமான பொருட்கள் கலக்கிறது இல்லை. அது ஏதோ வெங்கட சுப்பையர் காலத்துல அது நிவேத்தியம் பண்ணி ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு வயது ஒத்துக்கல, அதை கண்ணால பார்த்தாராம் வெங்கட சுப்பையர். அதனால தேங்காய் உடைச்சு பண்றது இல்லை. தேங்காய் சரியா தெரியாம சில பேர் வாங்கிட்டு வந்துருவா. உள்ளூர்ல அர்ச்சனைக்கு தேங்காய் வாங்கிட்டு வந்துருவா. நம்ம அதை ரொம்பவும் மறுத்து பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, சும்மாவா கண்ணு முன்னாடி தேங்காய் உடைச்சு தேங்காவை நிவேத்தியம் பண்ண மாட்டோம். பக்கத்துல இருக்கிற வாழைப்பழத்தையோ கதலி வெத்தலை பாக்கியோ தான் நிவேத்தியம் பண்ணுவோம். இது இங்க சம்பிரதாயம். தேங்காய் சம்பந்தமா எதுவும் இல்லை. ஆகம ரீதியான பூஜைகள்ல பாலகோபாலனா இல்லாம சர்வேஸ்வரனாக இருப்பான், அப்படி பெரியவா அப்படி சொல்லியிருக்கான். இது இந்த மூர்த்தியுடைய குணத்தை, சுபாவத்தை நாம புரிஞ்சுன்ற முடியும். இந்த உபாசனா மார்க்கத்தை பத்தி நாம புரிஞ்சுன்ற முடியும். குருவாயூர்ல குருவாயூரப்பனுடைய அந்த அர்ச்சாமூர்த்தியோடைய ரூபம்னு பார்த்தேன்னா சங்கு சக்கரம் கத பத்மம்னு நாராயணனுடைய ரூபந்தான் இருக்கு. ஆனால் அங்க நிவேதனம் பண்ற பொருட்கள்லாம் வச்சு பார்த்தோமானால் இது கிருஷ்ணன்னு நன்னா தெரிஞ்சுடலாம். என்ன நிவேத்தியம் பண்ணுவான்னா, நிறைய வெண்ணெய் நிவேத்தியம் பண்ணுவா. ஒயிட் சுகர் ஜீனி இருக்கு இல்லையா, அதை மாவு மாதிரி அப்படியே கூட நிவேத்தியம் பண்ண மாட்டா. அதை நல்லா நெய்ய அரைச்சிடுவா. குழந்தையோ இல்லையோ, பாலகோபாலனோ இல்லையோ, நல்லா மாவு மாதிரி அரைச்சிடுவா. அது பிரசாதமா வெளியில ஜனங்களுக்கு கிடைக்கும். 5 ரூபாயோ 10 ரூபாயோ பாக்கெட், ஒரு சின்ன பாக்கெட் கொடுப்பா. அதுக்கப்புறம் நிறைய கதலி பழ நிவேத்தியம் பண்ணுவா, உண்ணியப்ப நிவேத்தியம் பண்ணுவா. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பால் பாயசம், நெய் பாயசம், அடப்பிரதமன், இரட்டி பாயசம், இப்படி இருக்கிற கிருஷ்ணனுக்கு பிடிச்ச நிவேத்தியங்களா பண்ணுவா. இந்த நிவேத்தியங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது கிருஷ்ணனுக்குன்னு பிரத்யேகமா உரியதுன்னு நன்னா தெரிஞ்சுக்கலாம். நரசிம்மரா வெண்ணெய் சாப்பிட போறார், ராமனா வெண்ணெய் சாப்பிட போறார், சரித்திரம் என்ன, கிருஷ்ணனான வெண்ணெய் சாப்பிடுவார். வெண்ணெய் நிறைய நிவேத்தியம் பண்ணுவார். அந்த வெண்ணெய் பிரசாதம் கூட வெளியில இப்போ கிடைக்கிறது, கவுண்டர்ல, பிரசாத கவுண்டர்ல கிடைக்கிறது. இதுல குருவாயூர்ல மாத்தியானிகத்துல தயிர் சாதமும் உப்பு மாங்காவும் நிவேத்தியம் பண்ணுவா. எல்லா நாளும் உண்டு. அது நிவேத்தியம் பண்றதுக்கு ஒரு ஆச்சரியமான கதை இருக்கு. அது இப்ப சந்தர்ப்பம் இல்லை, அதை மற்றொரு சமயம் பார்ப்போம். இப்படி எல்லாம் அந்த நிவேத்திய பொருட்களை வச்சு குருவாயூர் க்ஷேத்திரத்துல கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சிடலாம். இது 2வது காரணம். 4 காரணத்துல இது 2வது காரணம். 3வது காரணம், நாம 1000 கருத்து வச்சுட்டு இருக்கலாம். எனக்கு இது ராமன்னு சொல்லதான் பிடிச்சிருக்கு, நான் ராமன்னு சொல்லுவேன். குருவாயூரப்பனை நான் கிருஷ்ணன்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு கிருஷ்ணன்னு பிடிக்கும். அதெல்லாம் இல்லை, நாராயணியம் படிக்கும் போதே நரசிம்மர் தரிசனம் கொடுத்தாரு, நரசிம்மர் தான்னு சொல்லுவேன். 1000 கருத்து 1000 பேருக்கு சொல்லலாம் இல்லையா? ஆனால் குருவாயூர் க்ஷேத்திரமே கதி, குருவாயூரப்பனே கதின்னு வாழ்ந்த அநேக பிரம்மனிஷ்டால், அநேக ஞானிகள் இந்த நாராயணன் ரூபத்துல இருக்கிற மூர்த்தியை என்னவாக பார்த்து உபாசனை பண்ணா அவர்களுக்கு எப்படி அந்த விக்கிரகம் தரிசனம் கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தாதான் அந்த க்ஷேத்திரத்துல என்ன மூர்த்தி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி குருவாயூர்ல ஒருத்தர் 2 பேர் இல்லை, நான்
எடுத்து வச்சிருக்கிறது 25-30 பக்தர்களுடைய சரித்திரத்தை இப்ப எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்க போறோம். குருவாயூரப்பருடைய பக்தர் சரித்திரம் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு பார்க்க போறோம். அத்தனை பேருமே மறந்தும் நாராயணன்னு பார்க்கல, மறந்தும் நாராயணன்னு பார்க்கல. என் கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, பொன்னுண்ணி கண்ணா, உன்னிக்கண்ணா, கிருஷ்ணா பாலகோபாலா, இப்படிதான் பார்த்துருக்கா. அது எப்படி ரூபம் தான் சுஸ்பஷ்டமா இருக்கும் இல்லையோ. சங்கு சக்கர கத பத்மன்னு வைகுண்டபதியா நாராயணனா அல்லவா இருக்கார். சரித்திரமும் அப்படி இல்லை இருக்கு. சரித்திரத்தை எடுத்து பாருங்க. பிரம்மதேவருக்கு நாராயணன் தன்னை விக்கிரகமா மாற்றி கொடுத்தார். பிரம்மதேவரும் நாராயணன்கிற பாவத்துல தான் பூஜை பண்ணார். அதுக்கப்புறம் சுதபஸ்ரீ தம்பதிகளும் அதிதி கஷ்யபாலும் அதுக்கப்புறம் தேவகி வசுதேவரும் கிருஷ்ணன் உள்பட நாராயணனுடைய ரூபத்தில் இருக்கிறவரை நாராயணனா பார்த்து பூஜை பண்ணார். இப்பவும் அப்படி இல்லை பண்ணணும். ஆனால் உத்தவருக்கு கிருஷ்ணன் வாக்கு கொடுத்த பிரகாரம் மறந்தும் ஒருத்தர் நாராயணன் பார்க்கல, கிருஷ்ணனா தான் பார்த்தா. அப்ப நாராயணன் இல்லையான்னா, நாராயணன் வேற இல்லை கிருஷ்ணன் வேற இல்லைன்னு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. என்ன பாவம்ங்கிறது மகான்கள் எப்படி பார்த்தாலோ அப்படி பார்த்து புரிஞ்சுக்கலாம். இது மூன்றாவது காரணம். மகான்கள் எல்லாம் பூந்தானம், வில்வமங்கல சாமியார், மஞ்சுளா, 1-2 பக்தர்கள் இல்லை, அத்தனை பேரும் எப்படி சொல்லி வச்ச மாதிரி கிருஷ்ணனா பாப்பா. கிருஷ்ணன் தான் இருக்கான். இந்த ஒரு காரணம், இது மூன்றாவது காரணம். 4வது ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாமரூபம் இல்லாத போதஸ்வரூபமான அகம்பத அர்த்தமான ஆத்மா தான் ஒரு நாமரூபமா கிருஷ்ணனா வந்திருக்கு. மறுபடியும் சொல்றேன், நாமரூபம் இல்லாத போதஸ்வரூபமான அகம்பத அர்த்தமாக ஆத்மா தான் ஒரு நாமரூபமாக கிருஷ்ணனாக வந்தது. அவதார காலத்திலிருந்து அவர் தான் ஆத்மாதான் ராமர், ஆத்மாதான் நரசிம்மர், எல்லாம் ஆத்மாதான். கிருஷ்ணனும் ஆத்மாதான் வந்தது. அப்ப ஆத்மாவுக்கு உண்டான அத்தனை குணங்களும் கிருஷ்ணனுக்கும் இருக்கணும், இருக்கு. 1-2 உதாரணங்களை சொல்லணுமானால், ஆத்மா பிரகிருதி சம்பந்தமற்றது, அதுபோல கிருஷ்ணனும் பிரகிருதி சம்பந்தமற்றவன். அப்படின்னா என்னன்னா, நாம பல் தேய்க்கிறது போல கிருஷ்ணன் பல் தேய்க்க வேண்டாம், நமக்கு பசிக்கிறது போல அவனுக்கு பசிக்காது, நமக்கு காமக்ரோதங்கள் வருவது போல அவனுக்கு காமக்ரோதங்கள் வராது. பிரகிருதி சம்பந்தமற்றது ஆத்மா, அதே போலதான் கிருஷ்ணனும். ஆத்மா திரிகுணாதீத வஸ்து, சத்துவ ரஜஸ் தமோ குணங்கள் அற்ற வஸ்து ஆத்மா. கிருஷ்ணனும் திரிகுணாதீத வஸ்து. இப்படி ஆத்மாதான் கிருஷ்ணன்கிறதுனால ஆத்மாவுக்கு உண்டான சர்வ லட்சணங்களும் கிருஷ்ணனுக்கும் உண்டு. அதெல்லாம் சரி, கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனே தனக்குன்னு ஒரு பிரகிருதியை வச்சிருந்தான், ஒரு சுவாவத்தை வச்சிருந்தான். அவனுடைய ஹோல் லைஃப்லையும் இந்த பிரகிருதி இருந்துட்டே இருந்தது. அதை ஏன் வச்சுட்டான்? பிரகிருதி சம்பந்தமற்றவனாச்சே அப்படின்னா அவன் தான் வச்சுட்டான், அவனுக்கு யாரும் வைக்கல. அவன் ஏன் வச்சுட்டான்னா, அந்த தன்னுடைய பிரகிருதி மூலமாக உலக ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கணும். உலக ஜனங்களுக்குன்னா நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை கொடுக்கணும். கிருஷ்ண பக்தாளுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கொடுக்கறதுக்கு தனக்குன்னு ஒரு பிரகிருதி வச்சுட்டான். அது என்ன பிரகிருதி அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தோமானால் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப துக்ககரமான அவதாரம். துக்ககரமான அவதாரமா? சந்தேகமே இல்லை, கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப துக்ககரமான அவதாரம். என்ன சுவாமி சொல்றேன், என்ன சொல்ற? கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு நினைச்சுட்டாலே நம்ம லைஃபே ஜிலி ஜிலி ஜிலின்னு மாறிடுமே, நமக்கே கஷ்டம் துன்பம் லைஃப்ல வராதே. கிருஷ்ணாவதாரமே துக்கமயமானதுங்கிறே, அது எப்படி சொல்லலாம் நீங்க அப்படின்னா, கிருஷ்ணனை பார்த்தா அவன் துக்கமானவனா இருக்க மாட்டான். வெளியிலிருந்து என்ன கஷ்டம் துன்பம் சிரமம் தன்னை தாக்கிய போதிலும், எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வெற்றி, எவ்வளவு தோல்வி, எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம்னு போன்ற துவந்தங்கள் கிருஷ்ணனை தாக்கின போதிலும் எனக்கு இது இல்லை அப்படின்னு அவைகள்ல பட்டுக்காம தனித்ததொரு யோகேஸ்வரனாக பூர்ண பிரம்மனிஷ்டனாக தனித்து ஒருவனாக கிருஷ்ணன் இருந்ததுனால, சதா பிரம்மஸ்வரூபமாகவே கிருஷ்ணன் இருந்ததுனால அவனை எதுவுமே டச் பண்ணல. அதனால அவன் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்தான். அவனை பார்த்தாலும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஆனா விஷயம், அவனுடைய ஜீவிதம், கிருஷ்ணாவதாரத்துடைய ஜீவிதம் ரொம்ப துக்ககரமானது. கிருஷ்ணன் யாரு? ஸ்ரீமத் பாகவதன் சொல்றது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிறது. சாட்சாது பகவானே கிருஷ்ணனை அவதாரம் பண்றார். பிரம்மா ருத்ரர் சனகாதிகள்
நாரதர் போன்ற சமஸ்த பிரம்மனிஷ்டாலும் நமஸ்காரம் பண்ணப்பட்ட தக்கவன், உபனிஷத்தினால கொண்டாடப்படுபவன், சமஸ்த லோகத்தையும் படைச்சி காத்து அழிக்கக்கூடிய ஏகனாகிய இறைவன், எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிற மூர்த்தி, சாக்ஷாத் சர்வலோகேஸ்வரன் வைகுண்டபதி பூலோகத்துல அவதாரம் பண்றான் அப்படின்னா எப்படி இருக்கணும்? எங்க பிறக்கணும்? உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ரொம்ப கோட்டீஸ்வரனான ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான ஒரு ராஜாவுக்கு புத்திரனாக கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா. இப்படி ஒன்றும் இல்லையே சுவாமி. இல்லையா? சரி விடுங்க. பரம்பரையா வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை காசுக்கு வைக்காம பிராணோபாசனையாக வேதத்தை வச்சுருந்து சதுர்வேத வித்வான், சம்ஸ்கிருத வித்வான், ஆச்சார அனுஷ்டானங்களை மீறாம காயத்ரியே பிராணனா வச்சுட்டு இருக்கிற ஒரு உத்தம பிராமணனுக்கு கிருஷ்ணன் புத்திரனாக பிறந்தான். அப்படி ஒன்றும் இல்லையே சுவாமி. இல்லையா? எங்க பிறந்தான்? சர்வலோகேஸ்வரன்னா இது மாதிரி ஏதாவது பிறந்திருக்கணும் இல்லையா? எங்க பிறந்தான் சொல்லலாமா? ஜெயில்ல பிறந்தான். எப்படி பிறந்தான்? தான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தன் சகோதரர்கள் 6 பேரு கல்லுல முட்டி செத்த செய்தியை கேட்டு பிறந்தான். பிறக்கிறதோ ஜெயில்ல, தானோ சர்வலோகேஸ்வரன். இதை விட என்ன துக்கம் இருக்கு? இதை விட என்ன கௌரவ குறைச்சல் இருக்கு? நமக்கு நம்ம ஆத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை ஒரு ஆத்துல கட்டி கொடுக்குறோம். அவ ஆத்துல ரொம்ப பெரிய விசேஷம் ஒன்று நடக்கிறது. நமக்கு பத்திரிக்கை வைக்கப்படாதுன்னு இல்லை, வைக்கலை. நாம் போவோமா? சத்தியமாக கேட்குறேன், நம்ம போவோமா? நமக்கு இருக்கு இல்லையா? அதை எப்படி பத்திரிக்கை வைக்க மறந்து போயிடும்? என்ன ஊர் உலகத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்க 2000 பேர் வந்ததாக கேள்விப்பட்டேன். அது என்ன எனக்கு மட்டும் எப்படியெல்லாம் மனசுல எண்ணம் இல்லை, அதனால கையில் வைக்கலை சொல்லுவோமா இல்லையா? சோட்டா, நமக்கே இவ்வளவு அகங்காரம் இருக்கொல்லி ஒரு சின்ன விஷயத்துல. சர்வலோகேஸ்வரன் ஜெயில்ல பிறந்தான். அப்பா அம்மா ஜெயில்ல இருக்கா. இதை விட என்ன துக்கம்? அவனுக்கு கொஞ்சம் கூட உள்ள உறுத்திருக்காதா? உறுத்திருக்காதுங்கிறது அவனுடைய அனுபவ நிலை. ஆனால் வெளியில இருந்து பார்த்தா இதை விட என்ன துக்கம்? சாவு செய்தியை கேட்டுண்டாக்கும் பிறந்தான். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 பேர் செத்துட்டா. இவன் சகோதரர்கள், அப்பா அம்மா ஜெயில்ல இருக்கா. சரி, பிறந்தாச்சு. ஜெயில்ல பிறந்ததே துக்கம். பிறந்தாச்சு. பிறந்த பிறகாவது நல்லதோ கெட்டதோ அப்பா அம்மாவோட ஜெயிலே இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, வேண்டாம், இப்படி வச்சுப்போம். உடனே தமத்புதம் பாலகம் அம்புதேக்ஷணம்னு சங்கு சக்கர கதாபாணியாக ஆகாசத்துல அந்தரிக்ஷத்துல அப்படியே நின்றுண்டு தரிசனம் கொடுத்தான் இல்லையா? அப்பவே சக்கரத்தை விட்டு கம்சனை வதம் பண்ணி அம்மா அப்பாவை ஜெயிலேருந்து வெளில கொண்டு வந்து மதுராதிபதியா ஆயிருக்கலாம் இல்லையா? கௌரவமா இருக்கும் இல்லையா? அவன் பிறந்தான், ஜெயில பிறந்தான், என்னையா பிறந்தோன்னு செய்ய வேண்டியதை செஞ்சான் சொல்லலாம் இல்லையா? அதுவும் இல்லை. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அம்மா அப்பாவை அப்படியே ஜெயில நிர்கதியா விட்டுட்டு இன்னொருத்தர் ஆத்துல பிறந்த குழந்தைய இங்க கொண்டு வச்சுட்டு இவன் யாருக்கு பிறக்கலையோ அவனுக்கு பிறந்ததாக இவன் பாவிச்சுட்டு அங்க போய் தங்குறான். இதை விட என்ன துக்கம் வேண்டியிருக்கு? இதை விட என்ன கஷ்டம் வேண்டியிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் அப்பா அம்மா ஜெயில கஷ்டப்படுறா, அவளை காப்பாத்தல. ஆனா அவளுக்கு பிள்ளையாவும் அவளுக்கு துணையா அங்க இல்லை. சர்வலோகேஸ்வரனை கம்சன் தொட்டுவிட முடியுமா? இருக்கலாமே, இல்லை. அங்கிருந்து கோகுலத்துக்கு வந்துட்டான். சரி, வந்துட்டான், ஏதோ வந்துட்டான், விடுங்க. கோகுலத்திலேயாவது பிரச்சனை, சிக்கல், துன்பம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த ஒரு இடத்துல சொஸ்தமா வாழலாம் இல்லையா? ஜெயில தான் வாழலை, இங்கேயாவது கோகுலத்திலேயாவது வாழலாம் இல்லையா? இருந்துட்டு வாழ்றது பூதனா வதம், பூதனா மோட்சமா? அது பக்தியா? நானும் பாகவதன் சொல்லும்போது, நாராயணியன் சொல்லும்போது பக்தியோட பூதனா மோட்சம்னு சொல்றேன். அவ ஒரு அரக்கி தானே, அவ ஹிம்சை பண்ண தானே வந்தா, அதெல்லாம் மோட்சம்னு நானும் அங்க பக்தியா சொல்றேன். இப்போ இங்க பூதனா வதம், சகடாசுர வதம், திருநாவர்த்த வதம், பகாசுரன் அகாசுரன் 2 வயசு கூட ஆகலை. எவ்வளவு ஆக்கிரமிப்பு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம். அவனை நிம்மதியா இருக்க விடலை பாருங்க. சொஸ்தமா ஒரு இடத்துல சாஸ்வதமா தங்க விடலை பாருங்க. உடனே என்னன்னா, என்ன பிள்ளைக்கு இப்படி ஒன்று போக ஒன்று கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு யசோதையும் நந்தகோபரும் கிருஷ்ணனை தூக்கிண்டு யாதவ ஜனங்களோடு கூட பக்கத்துல பிருந்தாவனத்துல போய் தங்கினான்.
அங்கேயாவது சொஸ்தமா பிரச்சனை, சிக்கல், கஷ்டம், துன்பம் இல்லாம தங்கியிருக்கலாம் இல்லையா? தங்க முடியும் இல்லையா? கொஞ்ச காலம்னா கொஞ்ச காலம் தங்கலாம் இல்லையா? என்ன ஆச்சுன்னா, பின்ன அங்க போய் மலையை கொடையா பிடிக்கிறது, பாம்பை பிடிச்சிருந்து ஆடுறது, நெருப்பை அள்ளி குடிக்கிறது, தேனுகாசுர வதம், பிரலம்பாசுர வதம், போதும் போதும் வதம் வதம் வதம். ஏதோ பிருந்தாவனத்துல அப்பப்போ மாடு மேய்க்க போகும்போது வேணுகானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ராதையை பார்ப்பான், மனசு சிலு சிலு சிலுன்னு ஆயிடும், எல்லா கவலையும் மறந்துடுவான். அந்த கோபிகைகளை பார்ப்பான், ராசம் ஆடுவான். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, பிருந்தாவனம் தான். அதுக்கப்புறம் அவன் மதுராதிபதி ஆகட்டும், துவாரகாதீசன் ஆகட்டும், பார்த்தசாரதி ஆகட்டும், என்ன சொல்லுங்க, எந்த க்ஷேத்திர மூர்த்தி ஆகட்டும், பிருந்தாவனம் தான் கிருஷ்ண பக்தாளுக்கும் கிருஷ்ணனுக்கும். அது மாதிரி ஒரு லைஃப் அவனுக்கு கிடைக்கல. அப்பேற்பட்ட பிருந்தாவனத்திலையும் ஸ்வஸ்தமா பிரச்சனை, சிக்கல், கஷ்டம் இல்லாம தங்க முடியல, ஸ்திரமா தங்க முடியல. அங்கிருந்து கம்சன் அக்ரூரட்ட தனுர்யாகம்ங்கிற பேர்ல மதுரைக்கு கூட்டின்னு வர சொல்லிட்டார். அத்தனை பேரையும் விட்டுட்டு மதுரைக்கு போயிட்டான், மதுராவுக்கு போயிட்டான். அங்க போய் சொஸ்தமா இருக்கலாம் இல்லையா? கொஞ்ச காலமாவது சொஸ்தமா இருக்கலையா? உடனே கம்சவதம். சரி, கம்சவதமாகி மதுராதிபதியாக ஆகிட்டான். அப்புறமாவது ஸ்வஸ்தமாக பிரச்சனை, சிக்கல், கஷ்டம், துன்பம் இல்லாம மதுராதிபதியாவது இருக்கலாம் இல்லையா? இல்லையே. 23 அக்ஷௌகிணியோட யாதவ குலத்தையே பூர்ணமா இல்லாம ஆக்கிடணும்னு ஜராசந்தன் அந்த அசத்து வரான். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். உடனே மதுரையும் விட்டு சமஸ்த யாதவ ஜனங்களோடு கூட துவாரகையில சமுத்திரத்துக்கு நடுவுல ஆச்சரியமாக துவாரகைன்னு ஒரு நகரத்தையே சிருஷ்டி பண்ணி அங்க குடிபெயர்ந்தான். அங்கேயாவது ஸ்வஸ்தமாக நெடுங்காலம் பிரச்சனை, சிக்கல், துன்பம் இல்லாம தங்கியிருக்கலாம் இல்லையா? காளையவனன் ஒரு அசத்து சும்மா 1,00,000 பேர் 2,00,000 பேர் கூட்டின்னு போருக்கு வந்துட்டே இருப்பான். இன்னைக்கு போர் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? அங்க போய் நாம குண்டு போடுறோம், அவ நமக்கு குண்டு போடுறா, நம்ம 100 அடி அடிக்கிறோம், அவ 2 அடி அடிக்கிறா. இந்த யாரு ஜெயிக்கிறா, யார் தோறக்கிறா, அதெல்லாம் அப்புறம். இந்த அந்தரிக்ஷத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம தலைமுறையில யுத்தம்னா என்னன்னு பார்க்கல, அதனால நமக்கு நிம்மதினா என்னன்னு தெரியல. நமக்கு யுத்தம்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. யுத்தம் நடந்தாதான் நம்ம டெய்லி லைஃபுக்கு அது எவ்வளவு அஸ்வஸ்தமா இருக்கும் அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி சும்மா இந்த காளையவனன் 1,00,000 பேர் 2,00,000 பேர் 5,00,000 பேர்னு கூப்பிட்டு சும்மா ஒம்பழுக்க வருவான். நிம்மதியா இல்லை. அவனை முசுகுந்தரை வச்சு சமாப்தி ஆக்கியாச்சு, அப்புறமாவது அங்க இருக்கலாம் இல்லையா? உடனே அவதார காரியம்னு சொல்லிட்டு துவாரகையும் விட்டு அஸ்தினாபுரம் போய் பாரத யுத்தத்தை பார்த்தசாரதியா இருந்து பாரத யுத்தத்தை பூர்த்தியாக்கி தர்மபுத்திரருடைய பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு புனகா துவாரகைக்கு வந்துட்டான் தெரியும் எனக்கு. அப்பவாவது சொஸ்தமா இருக்கலாம் இல்லையா? அப்பவும் சொஸ்தமா இல்லை. என்ன ஆச்சுன்னா அவதார காரியமே முடிஞ்சு போச்சு, அவதார சமயமே முடிஞ்சு போச்சு. ரிஷி சாபத்தினால ஒருத்தர் அடிச்சுண்டு தன்னால வளர்க்கப்பட்ட தனக்கு ரொம்ப பிரியமான யாதவ குலம் மதுபானம் பண்ணிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிறத பார்த்துண்டு நிச்சிந்தனையா யோகேஸ்வரனாக பிரபாச கஷேத்திரத்துல சதுர்பாகு மூர்த்தியாக அமர்ந்திருக்கார். இந்த பேட்டர்ன் பார்த்தேலா? அப்பதான் உத்தவர் வரார், அப்பதான் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தங்கிற சுச்சுவேஷன்லாம் வருது. இப்ப இந்த பேட்டர்ன் பார்த்தேலா? இந்த பேட்டர்ன் ஒரு இடத்துல கூட பிரச்சனை, சிக்கல், கஷ்டம், துன்பம் இல்லாம ஸ்வஸ்தமாக நெடுங்காலம் அதிக காலம் தங்கினதாக ஒரு சரித்திரமே கிருஷ்ணனுக்கு இல்லை. அதுதான் கிருஷ்ணன் தனக்கு தானே அமைச்சின்ற ஒரு பிரகிருதி. நான் முன்னாடியே சொன்ன அந்த பிரகிருதியை கிருஷ்ணன் தான் தனக்கு தானே வச்சிருந்தான். ஏன் வச்சிருந்தான்னா அதன் மூலமாக ஜனங்களுக்கு ஒரு பாடம் புகுட்டுற. என்ன புகுட்டுறான்? நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறான்? உடம்பு உலகத்துல ஒரு நாளும் பிரச்சனை இல்லாம, துன்பம் இல்லாம, கஷ்டம் இல்லாம சுகமாவே இருந்துராது, பாசிட்டிவாவே எல்லாம் நடக்காது. ஆனால் நீ உடம்பு இல்லடாப்பா, உடம்புக்கு என்ன கஷ்டம் துன்பம் வந்த போதிலும் வராத போதிலும் நீ உடம்போட சம்பந்தப்படலை, உடம்புல இருந்து தனித்து இருக்கிற ஏகபூர்ண வஸ்து நீன்னு ஒன்ன நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ உனக்கு நிரந்தரமா பூர்ணமா சாந்தி கிடைக்கும்.
அப்படி தப்பிச்சுண்டாதான் உண்டு சம்சாரத்திலேருந்து. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் உலகத்திலேருந்து கிளம்பாத எத்தையும் உன்னால சரி பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு பாடத்தை உலக ஜனங்களுக்கு, நமக்கு குருவாயூரப்பனே கதின்னு இருக்கிற நமக்கு புரிய வைக்கிறான். எவ்வளவு பெரிய சாதனை பண்ணேன், தபஸ்வி ஆயிரேன், எவ்வளவு கோடி ஜபம் பண்ணேன், 10,000 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன், பாகவத பாராயணமே கதின்னுறேன். சமயத்துல கண்ணு கெட்டு போகணுமானால் கெட்டு போகும். இன்னென்ன வியாதி வரணும்னு விதி இருந்தா வந்தே தீரும். ஒன்றும் பண்ண முடியாது. உங்க தபசு ஒன்றும் உடம்போடைய இயற்கைய, பிரகிருதிய, பிராரப்தத்தை ஒன்றும் ஒரு புல் அளவு கூட மாத்தாது. ஆனா பண்ண சாதனை வேஸ்ட் இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுண்டு, நாம யாருன்னு தெரிஞ்சுண்டு, நம்ம ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சுண்டு சதா ஆத்ம தியானத்திலேயோ கிருஷ்ண தியானத்திலேயோ இருப்போம், சாந்தியா இருப்போம். அதுதான் சாத்தியம். உடம்பு உலகத்துல நான் எப்பவும் இளமையா வச்சுக்கிறேன், இல்ல உத்தமோத்தமமான டயட் ஆகார நியமத்தின் மூலமாக ஆரோக்கியமா வச்சுக்கிறேன், இல்ல நான் சுவாசத்தெல்லாம் பிராணாயாமெல்லாம் பண்ணி மூச்சு காத்தெல்லாம் நல்லா வச்சுட்டு யோகாலாம் பண்ணி, ஒன்றும் இல்லை. எல்லாம் வரும். சமயத்துல நரைச்சி போகும், சமயத்துல மூட்டு வலிக்கும், ஒரு சின்ன ஜுரம் வந்துட்டா கூட ஆளை உலுக்கி போட்டுடும். அப்போ வெளியில எதையும் மாற்ற முடியாதுங்கிற பாடத்தை கிருஷ்ண பக்தர்களான கிருஷ்ணதாசர்களான நமக்கெல்லாம் புகட்டுறதுக்கு தான் அப்படி ஒரு பிரகிருதியை வச்சுட்டான். அப்ப இந்த பிரகிருதியை புரிஞ்சுட்டேலா, கிருஷ்ணனுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு புரிஞ்சுட்டேலா, அது அவன் எங்க இருந்தாலும் அவனை துரத்தின்றே இருந்தது. ஜெயில பிறக்கும் போது துரத்துனது, கோகுலத்துக்கு போனா அங்கேயும் அது இருந்தது. கிருஷ்ணன் எங்க இருக்கானோ அங்கெல்லாம் இருந்தது. மதுரையில இருந்தான், துவாரகையில இருந்தான், பிருந்தாவனத்துல இருந்தான். கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் அவனுடைய பிரகிருதி, அந்த பேட்டர்ன் நடந்துட்டே இருந்தது. இப்ப கிருஷ்ணன் குருவாயூர்ல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அங்கதானே இருக்கான். அங்கேயும் நடக்கணும் இல்லையா, அந்த பேட்டர்ன் மாறாதே. ஒன்றும் புது அவதாரம் இல்லையா, அதே கிருஷ்ணன் தானே இது. அப்போ அங்க அது மாதிரிலாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. அதை வச்சுதான் அது கிருஷ்ணன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த கிருஷ்ணனுடைய பேட்டர்ன் என்னன்னு புரிஞ்சுண்டு அது குருவாயூர்ல நடந்திருந்தால் குருவாயூர்ல அவன் இப்போ கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான்னு நாம் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் 4வது காரணம். நடந்திருக்கான்னா நடந்திருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு முறை 30,000 டச்சுக்காரர்கள் படையெடுத்து வந்தா, குருவாயூருக்கு வந்தா. அங்க 23 அக்ஷௌணி சைன யுத்தம் பண்றதுக்கு வந்தா இல்லையா, அது இங்க நடக்கிறது பாருங்க. 30,000 அசத்துக்கள் டச்சுக்காரர்கள் படையெடுத்து வந்தா. குருவாயூர் அலங்கோலப்படுத்திட்டா. அந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டா. இப்ப நாம பாக்குறோம் இல்லையா, சொர்ண கொடிமரம், அது புதுசு. பழைய சொர்ண கொடிமரத்தை அவ எடுத்துன்னு போயிட்டா. கோவிலுடைய மதில் சுவரை உடைக்கிறா, கொட்டாயை உடைக்கிறா, குருவாயூரப்பனுடைய நிதி அறைய பூர்ணமா கொள்ளையடிச்சுன்னு போறா. இனி அந்த க்ஷேத்திரம் எழும்பாதுங்கிற அளவுக்கு உடைச்சு தள்ளிட்டு போயிட்டா. ஏதோ ஒரு பாக்கியம், குருவாயூரப்பனுடைய கிருப்பை, குருவாயூரப்பனுடைய திவ்ய திருமேனி மேல அந்த அசத்து எதுவும் கை வைக்கல, டச்சுக்காரர்கள் கை வைக்கல. ஆனா கோவில் இனி தேருமாங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லாம போயிட்டா. இன்னைக்கு பாக்குற குருவாயூர் செல்வம் மிக்க குருவாயூர் அல்ல அன்னைக்கு இருக்கிறது. அன்னைக்கு நித்திய பூஜைக்கே சிரமமா தான் இருந்த சமயம் அது. இந்த இவ்வளவு பெரிய கோவிலை மறுபடியும் உத்தாரணம் பண்ணணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு நிலகொலைய வச்சுட்டு போயிட்டான் டச்சுக்காரர்கள். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் போராடி மெல்ல மெல்ல சேர்த்து அதுக்கப்புறம் நல்லபடியாக கோவில் புனகா நிர்மாணம் பண்ணி, புனகா எல்லாத்தையும் சீரமைச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் மறுபடியும் சொஸ்தமாக குருவாயூரப்பன் அங்க இருந்துன்னு இருந்தான். ஆச்சா, அதோடு முடிஞ்சுடலை. 1788 வருஷம் திப்புன்னு ஒரு அசத்து, திப்பு சுல்தான் ஒரு அசத்து, மகாசத்து. அது அந்த அசத்து ஒட்டுமொத்த குருவாயூரையும், பிரத்யேகமா குருவாயூர் க்ஷேத்திரத்தையும் நாசம் பண்ண போறான், கொள்ளையடிக்க போறாங்கிற செய்தி வந்தது. யாருக்கு வந்தது அப்படின்னா, அப்ப இருக்கிற சாமுதிரி ராஜாவுக்கும் குருவாயூருக்குன்னு சொந்தமான ஓதிக்கன் ஃபேமிலிக்கும் வந்தது. ஓதிக்கன் ஃபேமிலின்னா சம்பிரதாயமா இருக்கிற ஒவ்வொரு கேரளா சன்னதியிலையும் சில வேத வித்வான்கள் அந்த கோவில்ல இருப்பான். அவதான் வேத சம்பந்தமான காரியங்கள்லாம் அவதான் பண்ணுவான். அப்பவும் இப்பவும் அந்த வேதம் அத்தியனம் பண்ணி வேத சம்பந்தமான மந்திர சம்பந்தமான காரியங்கள் பண்றதெல்லாம் ஓதிக்கன்மார்கள் தான். ஆக்சுவலி இந்த மேல் சாந்தி ஆராதனை பண்றதுங்கிற கான்செப்டே ஒரு 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 கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஓதிக்கன்மார்கள் தான் இருந்தா, அது வேற விஷயம், நம்ம அதுக்கு போக வேண்டாம். இப்பவும் உற்சவ சமயத்துல எல்லாம்
குருவாயூர்ல ஓதிக்கன்மார்கள் தான் அந்த காரியங்கள்லாம் பண்ணுவா. அந்த ஓதிக்கன்மார்கள் ஒரு சமயம் நிறைய இருந்த 12 ஃபேமிலி இருந்தான்னு கேள்வி குருவாயூர்ல. அப்புறம் 6, இப்ப 4 தான் இருக்கா பொறுப்பு. இந்த இந்த சரித்திரம் நடக்கும்போது 6 குடும்பம் தான் இருந்தது பொறுக்கு. அவெல்லாம் கூடி பேசிக்கிறான். குருவாயூரப்பனை எப்படி காப்பாத்துறது? குருவாயூரப்பனை காப்பாத்தியானுமே, அந்த அசத்து வந்துருமே, எப்போ வருவான்னு தெரியல. வருவாங்கிற செய்தி தான் இருக்கு. இன்னைக்கா நாளைக்கா, இப்பவா அப்புறமான்னு தெரியல. எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு இவன் அந்த பக்கம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கான். மற்றொரு பக்கம் ஊர்ல இருக்கிறவாளே அவாவாளுடைய சொத்தை அவாவா காப்பாத்தின்னு ஓடுறா. எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ காப்பாத்தின்னு ஓடுறா. இந்த வேதாத்தியனம் பண்ண ஓதிக்கன்மார்கள் சொத்து என்ன இருக்கு? குருவாயூரப்பன் தானே அவளுடைய சொத்து. அந்த சொத்தை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு அவ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கா. இது இப்படியே இருக்கு. இந்த ஓதிக்கன்மார்கள்லயே ஒருத்தர் யார்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணாம, யார்கிட்டையும் சொல்லாம, யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு நாள் இரவு குருவாயூர் சன்னதிக்குள்ள போய் பஞ்சலோக விக்கிரகம் உற்சவமூர்த்தி இருக்கு, அதுல மூலவருடைய பூரா சாநித்தியத்தும் மந்திர ரூபேன்னு உற்சவல்ல இறக்கிட்டா. யார்ட்டையும் சொல்லல, அவர் இறக்கிட்டார். இறக்கி அந்த உற்சவ மூர்த்தியை வயத்துல கட்டின்றார். ஒரு துண்டுனால வயத்துல கட்டின்றார். மூலவர் 4 பேர் தூக்க வேண்டிய கனமான மூர்த்தி. அது கருங்கல் கிடையாது, அது பாதாள அஞ்சனம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான மூலிகையினால செய்யப்பட்டிருக்கு. அது செய்யப்பட்டது இல்லை, ஆனால் அது இருக்கிறது பாதாள அஞ்சலம்ங்கிற ஒரு மூலிகையினால. அது ரொம்ப கனக்கும், பார்த்தா கனம் இல்லாத மாதிரி தெரியும். 4 பேர் தூக்கணும், அதை 2.5 அடி தான். அந்த மூலவரை முதுகுல கட்டின்றார். இவரே வயசானவர், அவர் முதுகுல வச்சுட்டு கட்டிண்டு காட்டு பாதையில அம்பலப்புழா க்ஷேத்திரத்துக்கு ஓடுறார். அங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு செய்தி, அதனால அங்க ஓடுறார். காட்டு பாதையில 60 வயசான கிழவர், முதுகுலையோ பாரமான விக்கிரகம். இன்னைக்கு கூகுள் மேப்ல பாருங்க, கார்ல டிராபிக் இல்லாத சமயத்துல கார்ல போனாலே 4.5 மணி நேரம் ஆறுது, 157 கிலோமீட்டர். அப்படி இருக்க இந்த வயசானவர் இரவு நேரத்துல யாரு கண்ணிலையும் படாம காட்டு பாதையில பாரமான மூர்த்திய முதுகுல கட்டின்னு ஓடுற. 5 நிமிஷம் ஓடி இருப்பார். அம்பலப்புழா க்ஷேத்திரம் வந்துடுத்து. என்ன ஆச்சரியம்னு பாக்குறார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, என் முதுகுல இருக்கிறவன் சம்சாரத்தையே இப்படிங்கிறதுக்குள்ள தாண்ட வைக்கக்கூடிய அபார கருணாமூர்த்தி. இது அவனுடைய கிருப்பை, இதுல என்ன ஆச்சரியம்னு நினைச்சுன்னு கண்ணீர் விட்டுண்டு தான் வந்ததை யாராவது கவனிக்கிறாளான்னு பார்த்துட்டு அந்த அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரத்துல பிரகாரத்துல யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன பாலாலயம் அமைத்து அந்த இடத்துல உற்சவ மூர்த்தியை வச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்பலப்புழா க்ஷேத்திரத்துக்கு பின்பக்கம் காயல் இருந்தது. காயல்னா பேக் வாட்டர், சமுத்திரத்தோடைய பேக் வாட்டர். அது ரொம்ப பெருசா நீண்டு நிமிர்ந்து இருந்தது, ரொம்ப ஆழமான பேக் வாட்டர் அது. அந்த பேக் வாட்டர்ல ஒரு இடத்துல இந்த குருவாயூரப்பனை போட்டுட்டார். நம்ம குருவாயூரப்பன் இன்னைக்கு குருவாயூர்ல போனா சேவிக்கிறோம் இல்லையா, அந்த மூர்த்தியை போட்டுட்டார். அது உப்பு சேறு அழுக்கு நிறைந்த பேக் வாட்டர். எப்பேற்பட்ட மூர்த்தி, எப்பேற்பட்ட மூர்த்தி! பிரம்மதேவர் தொட்டு ஆராதனம் பண்ண மூர்த்தி, கிருஷ்ணனே துவாரகையில ஜிலு ஜிலு ஜிலுன்னு வச்சிருந்த மூர்த்தி. ஒன்றும் வேண்டாம், குருவாயூருக்கு வாங்கோ, நித்தியபடி சங்குனால பாலாபிஷேகம் பண்ணி குளிர பார்த்துட்டு இருக்கிற மூர்த்தி, வாகச்சார்த்தும் எண்ணெய் காப்பும் போட்டு அதை பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கிற மூர்த்தி, சதா கலபத்தினால திவ்ய திருமேனி பூரா அலங்காரம் பண்ணி ஜிலு ஜிலு ஜிலுன்னு வச்சுட்டு இருக்கிற மூர்த்தி, சமஸ்த பூந்தானம் வெல்வமங்கலம் போன்ற சமஸ்த மகான்களாலும் நமோ நமகா நமோ நமகான்னு ஸ்துதி பண்ணக்கூடிய மூர்த்தி. அநேக முறை வேத பாராயணமும் அநேக முறை பாகவத பாராயணமும் நாம சங்கீர்த்தனமும் கேட்டுண்டு குளிர இருந்த மூர்த்தி. என்ன ஆச்சுன்னா, இந்த உப்பு தண்ணியில சேத்துக்குள்ள போட்டுட்டார். போடலாமா அப்படின்னா வேற வழி இல்லை. ஏதோ காரணவசால் இந்த அசத்து இந்த அர்ச்சா மூர்த்தியை பின்னம் பண்ணிடுவான். இது சாதாரண மூர்த்தி இல்லை. இன்னொரு குருவாயூரப்பனை இன்னும் அத்தியாச்சரியமான கல்லுல ரொம்ப அழகா செதுக்கி மந்திர ரூபேன இன்னொரு குருவாயூரப்பனையே வர வச்சிட முடியும் இந்த அர்ச்சகாலால, கோவில் அர்ச்சகாலால அது முடியும். அப்படிதானே நம்மெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மூர்த்திக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு, இந்த மூர்த்திக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னா இது பிரம்மலோகத்திலேருந்து, சுதபஸ்பிருஷ்டிலேருந்து, அதிதி கஷ்டபாலேருந்து, துவாரகையிலேருந்து எத்தனாயிரம் வருஷம் பார்த்துட்ட மூர்த்தி இது. இந்த மூர்த்தியை நாம் இழந்துடக்கூடாது. அவன் அதை இல்லாம பண்ணணும் தான் வரான் அந்த அசத்து. திப்பு சுல்தான்
அதனால இது முதல்ல போட்டுருவோம், அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டுடுறார். போட்டுட்டு அந்த இடத்துலயே ஒரு 3 நாள் உட்காந்துட்டு துவாதசாட்சரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ஜெபம் பண்றது உத்தேசம் இல்லை, இங்க தான் வந்திருக்கிறதையும் இப்படி போட்டதையும் யாராவது கவனிச்சுட்டு இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும் இவருக்கு. ஏன்னா இவர் யார்கிட்டையும் சொல்லாம எல்லாம் தூக்கின்னு வந்திருக்காரு. ஏன் யார்கிட்டையும் சொல்லாம தூக்கின்னு வந்திருக்கார்? ஒரு 10 பேர்ட்ட கலந்துக்கலாம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட செய்தி போயிட்டா கூட எப்படியோ அந்த திப்பு சுல்தான் கண்டுபிடிச்சு வந்து தாக்கிடுவான். அதனால யார்கிட்டையும் சொல்லலை. இந்த கலகம் முடிகிற பரியந்தம், இந்த போர் முடிகிற பரியந்தம் குருவாயூரப்பனை முதல்ல காப்பாற்றுவோம். இந்த போர்லாம் முடிஞ்சு சகஜமான பிறகு அப்புறம் குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ணிடுவோம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அப்புறம் பார்த்துப்போம் தான் தூக்கின்னு வந்தார். இப்ப இங்க வந்ததையும் இங்க போட்டதையும் ஏதாவது அசத்து பார்த்துட்டு இருக்கா, யாராவது கவனிக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 3 நாள் நின்னார். மேலும் துவாதசாட்சரம் அப்படிங்கிறது எப்படி அஷ்டாட்சரம் அப்படிங்கிறது பத்ரிநாத்தோடைய மந்திரமோ அது மாதிரி துவாதசாட்சரங்கிறது குருவாயூருக்கே சொந்தமான மந்திரம். அதனாலதான் கொடிமரம் தாண்டி பார்த்தேன்னா ஸ்வர்ணத்துல பொறிச்சு வச்சிருப்பா துவாதசாட்சரத்தை. அது அங்க இருக்கிற கிருஷ்ண மந்திரம், அது குருவாயூரப்பனுக்குன்னு உண்டான மந்திரம். அது அந்த மந்திரத்தை வெறுமல ஒரு 3 நாளைக்கு ஜெபம் பண்ணியிருந்தார். உத்தேசம் என்னன்னா யாராவது கவனிக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆச்சு. 3 நாள் யாரும் இங்க நம்ம வந்ததையும் இங்க போட்டதையும் யாருக்கும் தெரியாதுன்னு நிர்ணயம் பண்ணிட்டு அங்கேருந்து திருவனந்தபுரம் பத்மநாப கஷேத்திரத்துக்கு போயிட்டார். அங்க இருந்து ஒரு 2 வருஷம் பாகவத பாராயணம் பண்ணிட்டு துவாதசாட்சரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தபஸ் பண்ணிட்டு தேகத்தை விட்டுட்டார். இதெல்லாம் எப்ப நடக்கிறது? 1788. அவர் ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 1792, 93 சமயத்துல இது நடந்தது 1788. அதுக்கப்புறம் நிலைமை எப்ப சரியானுச்சு அப்படின்னா 1792, 93 வாக்குல 1792 ஆர் 1793. இவர் தான் 1.5 வருஷத்துல தேகத்தை விட்டுட்டாரே. இந்த பக்கம் எல்லாம் சகஜமாயிடுத்து. அந்த திப்பு சுல்தானுடைய அட்டகாசலாம் சேர்ந்து சகஜ நிலைமைக்கு வந்துடுத்து. இந்த குருவாயூரப்பன் எங்கன்னு தெரியல. இந்த ஓதிக்கன்மார்கள்லாம் போய் குருவாயூர க்ஷேத்திரத்தை பார்க்கறா. அதை நினைச்சு பார்த்தாலே குருவாயூரப்பனுடைய பக்தர்களால நாமெல்லாம் தாங்க முடியாது. அந்த குருவாயூர் க்ஷேத்திரம் அலங்கோலமாயிருக்கு. 3-4 வருஷத்துல பூர்ணமா இடிபட்டு எங்க பார்த்தாலும் 4 வருஷத்துல மரம் செடி கொடி காடா வளர்ந்துருக்கு. இந்த குருவாயூர் க்ஷேத்திரம் மாதிரியே தெரியல, ஏதோ உலகம் அழிஞ்சிருத்து அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன் இப்படி ஆச்சு? போனாலே பயமா இருக்கு. குருவாயூர் க்ஷேத்திரம் தான் கத்தின்னு இன்னைக்கு வாழ்றமே, அந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் காடு பிடிச்சு கிடக்கு. ஏன்னா உள்ள ஒரு சைதன்யம் இருந்தது. அந்த குருவாயூர் க்ஷேத்திரத்துக்குள்ள ஒரு விஷ்ணு சைத்தன்யம் இருந்தது. அதனால அந்த கோவில் ஜிலு ஜிலு ஜிலுன்னு தெரிஞ்சது. எங்க இருந்தெல்லாமோ ஆள் வந்தா அதை ஸ்மரணை பண்ணாலே நமக்கு சாந்தி கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷ்ணு சாநித்தியம் அங்க இல்லை. அதனால கோவில் பார்த்தாலே பயமா இருக்கு, யாரும் போக விரும்பல. அப்படி ஒரு காட்சியை பார்க்குற அந்த ஓதிக்கன்மார்கள் நம்மளே குருவாயூர் தான். இந்த உடம்பு குருவாயூர் க்ஷேத்திரம், உள்ள இருக்கிற ஆத்மா தான் பகவான் குருன்னு பேர். மூச்சு காத்து தான் வாயு. குருவை மூச்சு காத்து ஆகிய வாயு டச் பண்ணி வந்துட்டே இருக்கு. இந்த தேகமே குருவாயூர். எது பரியந்தம்? உள்ள ஆத்மாவா குருவாயூரப்பன் இருக்கிற பரியந்தம். போயிட்டான்னு வைங்கோ, நம்மளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தவா, நம்மளை பார்த்து உங்களை பார்த்தாலே அவதார புருஷாலா இருக்கேள், சாந்தியா இருக்கு ஹிருதயம்னு சொல்லிட்டு இருந்தவா நம்மளை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஆச்சு 2 மணி நேரம் ஆச்சு, தூக்குங்க, பயமா இருக்கு, கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துருங்கோம்பா, எரிச்சுட்டு வந்துருங்கோம்பா. ஏன்னா உள்ள குருவாயூரப்பன் இல்லை. அப்போ அது மாதிரிதானே குருவாயூரும். அதை பார்த்துட்டு மனசை கல்லாக்கிண்டு உள்ள போய் ஓதிக்கன்மார்கள் தேடுறா, குருவாயூரப்பனை காணும். மெல்ல சன்னதிக்குள்ள போயிட்டா, தேடுறா, குருவாயூரப்பனை காணும். அவ உசுறு உடம்புல இருந்ததுதான் ஆச்சரியம். காரணம் என்னன்னா தாங்கள் அவளுக்கு இருக்கிறதுன்னு ஒரு குலநிதி, பரம்பரை சொத்து இந்த குருவாயூரப்பன் தான். இதை அடுத்த தலைமுறைக்கும் எப்படியாவது கொடுத்துட்டு போகணுங்கிறது தான் ஒவ்வொரு ஓதிக்கன்மார்களுடைய ஆசையும். எப்பவும் அந்த குருவாயூரப்பன் கிடைக்கதறியதான வஸ்து கையில கிடைச்சி இழந்துட்டாவா. அவன் நெஞ்சில் அடிச்சுன்னு கதற அந்த ஓதிக்கன்மார்கள், எனக்கு கிடைக்குமா இந்த குருவாயூரப்பன், கிடைச்சி இழந்துட்டேனேன்னு அழறா. அப்புறம் ஒருத்தர் பேசிட்டு, இந்த குருவாயூரப்பன் என்ன ஆனா,
திருப்பி நாங்கள் குருவாயூரப்பனை பார்த்துடலாமா, குருவாயூரப்பன் எங்கேயாவது பத்திரமா இருக்கானா, என்ன செய்தின்னு ஒன்றும் புரியலையேன்னு மம்மியூர் க்ஷேத்திரத்தில் அப்போ உன்னிப்பணிக்கரன்னு ஒரு மகாத்மா, ஒரு பிரசன்ன ஜோதிடர் வாழ்ந்து வந்தார். பாருங்கோ, மறுபடியும் மம்மியூர் சம்பந்தப்படுத்து பாருங்க. ஆல்ரெடி குருவும் வாயுவும் இந்த பரசுராம க்ஷேத்திரத்தில், இந்த ருத்ர தீர்த்தத்தில் சிவபெருமானிடத்துல தான் இதை எங்க பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லுங்கோன்னு கேட்க, சிவபெருமான் தான் இங்க பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னார். முதல் முறையா நமக்கு குருவாயூரப்பனை இந்த குருவாயூர்ல கொடுத்தது சிவபெருமான். அவர் தான் மம்மியூர்ல போய் இருக்கார். அந்த க்ஷேத்திரத்துக்கே மறுபடியும் போறா பாருங்க. இவா போய் அந்த பிரசன்ன ஜோதிடரை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு, இவா சாதாரணமா பேசல, எங்க குருவாயூரப்பன் எங்களை விட்டு போயிட்டான், திருப்பி எங்களுக்கு கிடைப்பானா, அந்த கலபசாத்துல அலங்காரம் பண்ணி பாத்திர முடியுமா, பால் பாயசத்தை நிவேத்தியம் பண்ணி நமஸ்கரிக்க முடியுமா, அந்த ஸ்ரீவேலியில கிருஷ்ணன் வருவானா, திருப்பி குருவாயூர் கோவில் எழுமா, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ, குருவாயூரப்பனை நாங்க பார்க்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோன்னு கதற அந்த மகாத்மா பிரசன்னம் போட்டு பார்க்கிறார். பாருங்கோ, மறுபடியும் மம்மியூர் சம்பந்தப்படுத்து பாருங்க. ஆல்ரெடி குருவும் வாயுவும் இந்த பரசுராம க்ஷேத்திரத்தில், இந்த ருத்ர தீர்த்தத்தில் சிவபெருமானிடத்துல தான் இதை எங்க பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லுங்கோன்னு கேட்க, சிவபெருமான் தான் இங்க பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னார். முதல் முறையா நமக்கு குருவாயூரப்பனை இந்த குருவாயூர்ல கொடுத்தது சிவபெருமான். அவர் தான் மம்மியூர்ல போய் இருக்கார். அந்த க்ஷேத்திரத்துக்கே மறுபடியும் போறா பாருங்க. இவா போய் அந்த பிரசன்ன ஜோதிடரை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு, இவா சாதாரணமா பேசல, எங்க குருவாயூரப்பன் எங்களை விட்டு போயிட்டான், திருப்பி எங்களுக்கு கிடைப்பானா, அந்த கலபசாத்துல அலங்காரம் பண்ணி பாத்திர முடியுமா, பால் பாயசத்தை நிவேத்தியம் பண்ணி நமஸ்கரிக்க முடியுமா, அந்த ஸ்ரீவேலியில கிருஷ்ணன் வருவானா, திருப்பி குருவாயூர் கோவில் எழுமா, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ, குருவாயூரப்பனை நாங்க பார்க்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோன்னு கதற அந்த மகாத்மா பிரசன்னம் போட்டு பார்க்கிறார். பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு சொல்றார், யாரும் பயப்பட வேண்டாம், பால் பாயசம் எந்த ஒரு க்ஷேத்திரத்துல பிரசித்தமானதோ அந்த க்ஷேத்திரத்துல குருவாயூரப்பன் இருக்கான், போய் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி ஒரு ஆச்சரியமான பிரசன்ன ஜோதிடம் நம்ம ஊர்ல இருந்திருக்கு பாருங்க. எப்படி அவரு பரம்பரையா பிரசன்ன ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, மகா தபஸ்வி. தபஸும் அறிவும் சேர்ந்துதான் பிரசன்னம் பார்க்க முடியும். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறேன் சுவாமி. எங்க பரம்பரையில யாராவது ஒருத்தர் பாரம்பரியமான ஜோதிடத்தை பூர்ணமா கத்துன்னு இருப்போம். ஸோ நான் அதை கத்துண்டேன். எங்க பெரியப்பாவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கத்துண்டேன். பூர்ணமா ஜோதிடத்தை படித்தேன். அதை பார்த்து பலன் சொல்லின்னு இருந்தேன். இப்போ பார்க்கறது இல்லை, அது வேற விஷயம். பார்த்து பலன் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு பலன் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சமயத்தில் பிரசன்னம் சொல்லி கொடுக்குற ஒருத்தர், மொத்தம் 18 விதமான பிரசன்னம் இருக்கு. அதில் நமக்கு தெரிஞ்சது தான் சோழி பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், நாரிகேல பிரஷ்னம்னு ஒன்று உண்டு, அஷ்டமங்கல பிரஷ்னம்னு ஒன்று உண்டு, ஜாமக்கோள் பிரஷ்னம்னு ஒன்று உண்டு. நிறைய பிரஷ்னங்கள், 18 விதமான பிரஷ்னங்கள் உண்டு. அதில் பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். அந்த பிரஷ்னங்களை நான் ஜாமக்கோள் பிரஷ்னம்னு ஒன்று அத்தியானம் பண்ணேன். அதை பூர்த்தியாக்கி அது நிறைய அறிவுகள் சேர்த்துண்டு அந்த அறிவை அனுபவமாக மாற்றுறதுக்கு நிறைய பேருக்கு பிரசன்னம் பார்த்தேன். நிறைய அனுபவங்கள் சேர்ந்தது. அனுபவங்கள் சேர 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒருத்தர் என்கிட்ட பிரசன்னம் பார்க்க வரட்டுமான்னு ஃபோன் பண்ணி கேட்டாலே அவ என்னத்துக்காக வரா அப்படிங்கிறத என்னால் பேப்பரில் பதிலாக எழுதிட முடியும். அப்போ உடனே பிரசன்னம் போட்டு பார்த்து பதிலாக எழுதிட முடியும். அந்த அளவுக்கு வந்துடுத்து. அப்புறம் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குங்கிறது எனக்கு தெரியும். வெறும் அறிவு போராதுங்கிறதையும் தெரிஞ்சுட்டேன். அறிவோ அனுபவமோ போராது, பெரிய தபஸ் வேணும்னு தெரிஞ்சுட்டேன். அப்படி இருக்க இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்க்க பார்க்க நிறையா ஊத்துக்காடு சன்னதிக்கு வர ஆரம்பிச்சுட்டா, நிறைய பிரசன்ன பார்த்து சொல்றேன், நிறைய வருமானம் வந்தது. அப்படியே இருக்க 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 ஜன்மால ஒரே ஒரு முறை என் குருநாதர் ஊத்துக்காடு சன்னதிக்கு வந்தார். அவர் பார்த்துட்டு, அப்பா நமக்கு ஜோதிடம் வேணாண்டா குழந்தை அப்படின்னு ஒரு கடாட்சம் பண்ணார். அதோட பிரசன்னம் பார்த்து சொல்றத நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் யாருக்கும் பிரசன்னம் பார்க்கறது இல்லை, ஜாதகம் பார்க்கறது இல்லை, பரிகாரம் சொல்றது இல்லை, நிப்பாட்டிட்டேன். அன்றைய தினம் ஒரு கடாட்சம் பண்ண என் கையில பாகவதம் கொடுத்தார். அப்போட இதெல்லாம் ஸ்டாப். எதுக்கு சொல்றேன், கொஞ்சம் எனக்கு பிரசன்ன அறிவு உண்டு. அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டார். பால் பாயசம் எந்த கோவில்ல விசேஷமோ அந்த கோவில்ல குருவாயூரப்பன் ஒரு ஈசானிய மூலையில இருக்கான், போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார்.
லைவ் ரிலே மாதிரி சொல்லிட்டார். எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும், எத்தகைய தபஸ்வின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது. அப்படி இருக்க கிடப்பானான்னு இருந்த ஒரு நிலையில இருக்கான்னு தெரிஞ்சிடுத்து இல்லையா, எழுந்திருச்சு ஓடுறாளா? எங்க ஓடுறா? பால் பாயசம் எந்த க்ஷேத்திரத்துல பிரசித்தியோ அந்த க்ஷேத்திரத்துல இருக்கான்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சு குருவாயூர் தானே பால் பாயசத்துக்கு விசேஷம். அதானே குருவாயூர் தானே? கரெக்டா தானே யோசிக்கிறேன்? தப்பு. ஆக்சுவலி பால் பாயசத்துக்குன்னு பாரம்பரியமான ஒரு க்ஷேத்திரம் தான் உண்டு. அது அம்பலப்புழா கிருஷ்ண க்ஷேத்திரம். கேரளால அம்பலப்புழா கிருஷ்ண க்ஷேத்திரம் தான் பால் பாயசத்துக்குன்னு விசேஷம். இந்த குருவாயூரப்பன் இந்த பைய அங்க போய் இப்ப தங்கின்னு இருக்கான் பாருங்க, அங்க போய் பால் பாயசம் சாப்பிட்டு டேஸ்ட் பிடிச்சுட்டு தான் இங்க குருவாயூர்ல பால் பாயசம் பண்றான். இங்க பாரம்பரியமா பால் பாயசம் கிடையாது. இன்னைக்கும் கேரள சம்பிரதாயத்துல 3 ஸ்ரீவேலி உண்டு. காலை, மதியம், இரவு 3 ஸ்ரீவேலி உண்டு. 3 வாட்டி புறப்பாடு பண்ணுவா டெய்லி. குருவாயூர்ல மட்டும் மாத்தியான்னிகத்துல புறப்பாடு கிடையாது, ஸ்ரீவேலி கிடையாது. ஏன்னா அந்த சமயத்துல இவன் அம்பலப்புழா போயிடுறான். இப்பவும் போய் அங்க போய் தான் பால் பாயசம் சாப்பிட்றான். அந்த பால் பாயசம் அப்படித்தான் இருக்கும், அமிர்தமா தான் இருக்கும். வாட்டி சாப்பிட்டு பாருங்க. அதனால மாத்தியானிகத்துல பண்ண வேண்டிய ஸ்ரீவேலிய மதியம்தான் பண்றாவா. அது போட்டோம். அதனால அதெல்லாம் நமக்கு தான் குருவாயூரான சந்தேகம் வருமே ஒழிய, ஓரிக்கமார்களுக்கெல்லாம் பால் பாயசத்துக்கு விசேஷமான சன்னதினா அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அம்பலப்புழா கிருஷ்ண க்ஷேத்திரம். ஓடுற அந்த க்ஷேத்திரத்துக்கு அங்க போய் அங்க ஒரே ஒருத்தர் அர்ச்சகா தான் இருந்தா. குருவாயூர்லயே அப்ப நிர்மால்ய தரிசனத்துக்கே 5 பேர் தான் இருப்பா. நான் ஒரு முறை லாக்டவுன்ல போய் சேவிச்சேன். பழைய கோவிலை பார்த்தேன், 5 பேர் தான் நிர்மால்ய தரிசனத்துல இருந்தா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது திருப்பி அது மாதிரிலாம் அமையாது, அமையக்கூடாது. திருப்பி கொரோனாலாம் வேண்டாம் சொல்றேன். அப்போ நேரா ஓடி போய் அந்த அந்த அம்பலப்புழா க்ஷேத்திரத்துல அந்த அர்ச்சகால்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு சுத்தி தேடுறா. ஒரு மூலையில ஒரு பாலாலயம் மாதிரி ஒண்ணு இருக்க. அதுக்குள்ள போய் பாக்குறா, குருவாயூரப்பன் உற்சவ மூர்த்தி இருக்கார். எடுத்துண்டு கட்டிண்டு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து தலையில தூக்கி வச்சுண்டு ஜெய ஜெயா ஜெய ஜெயா நமோ நமஹா ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு ஓதிக்கன்மார்கள், அந்த வேத வித்வான்கள் பிராமணா எல்லாம் ஆடுறா பாடுறா குதிக்கிறா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் பண்றா. மேனி செலுக்கிறதுக்கு எனக்கு கிடைக்குமா, பார்த்துடுவோமா குருவாயூரப்பனை அப்படின்னு இருந்தவாளுக்கு கிடைச்சிடுத்து. அப்புறம் மெல்ல இந்த ஆட்டம் பாட்டங்கள்லாம் அடங்கி சமாதானத்துக்கு வந்து அந்த குருவாயூரப்பன் எடுத்துன்னு திரும்பி திரும்பி பார்க்கறான். மூலவரை காணும். உற்சவர் தான் இருந்தா. பக்குன்னு ஆயிடுத்து. ஏன்னா 200 பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுன்றலாம். இது முக்கியம் இல்ல, அந்த மூலவர் அதுதான பிரம்மா தொட்டது சுதபஸ்பிருஷ்டி தம்பதிகள் ஆறாது அந்த மூர்த்தி வேணுமே. அது இங்க எல்லாம் திரும்ப திரும்ப தேடி பார்த்துட்டு இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு மறுபடியும் அந்த பிரச்சனை பார்க்கறவட்டே போனார். மம்மையூர் க்ஷேத்திரத்துல உன்னி பண்ணிக்கிற இடத்துலயே மறுபடியும் போனா, விழுந்து நமஸ்கரிச்சா. எங்களுக்கு உற்சவ மூர்த்தி கிடைச்சிடுத்து, ஆனா மூலவர் குருவாயூரப்பன் கிடைக்கல, அவர் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கோ, இருக்காரான்னு பார்த்து சொல்லுங்கோன்னு அழுதுண்டே சொல்றா. ஏன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்னா தெரியும் அவளுக்கு எங்க இருக்கும், இங்கதானே எங்கேயாவது இருக்கும், இல்லையே போய் பார்த்தோமே. அப்போ இருக்கானா எங்க இருக்கான் பார்க்க முடியுமா, திருப்பியும் அந்த குருவாயூரப்பனை சன்னதிக்கு கொண்டு வந்துட முடியுமா, அது கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்களேன்னு கேட்கிறார். அவளெல்லாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு உட்கார வச்சு மறுபடியும் அந்த பணிக்கர் பிரச்சனை போட்டு பார்க்கிறார். பிரச்சனை போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு அந்த பிராமணால் இடத்துல சொல்ல தொடங்கினார். ஹே பிராமணோத்தமர்களே, பயப்படாதீங்க, உங்க குருவாயூரப்பன் பாதுகாப்பா இருக்கான். சாட்சாது சுதர்சன சக்கரமே அந்த குருவாயூரப்பனை பாதுகாத்துன்னு இருக்கு. அனந்தன்கிற சர்ப்பம் பாதுகாத்துன்னு இருக்கு. உபனிஷத்தாகிய கருடனே பாதுகாத்துன்னு இருக்கான். ஒத்தராலையும் அந்த குருவாயூரப்பனை நெருங்கிட முடியாது. பாதுகாப்பா இருக்கான், அவன் உங்களுக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா விரக்ஷாது விரக்ஷம் தேடுறார் ராமச்சந்திர பிரபு. சீதை எங்க ஏ மல்லிகையே சீதைய கண்டியா, ஏ சம்பகமே சீதைய கண்டியான்னு விரக்ஷாது விரக்ஷம் தேடுறார். கிடைக்கல சீதை. சோகத்தோட அழுதுண்டே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஹனுமார் போய் சமுத்திரத்தை தாண்டி சீதைய தரிசனம் பண்ணி சூடாமணியை வாங்கிட்டு வந்து மறுபடியும் ராமச்சந்திர பிரபுவனிடத்துல கொடுத்து சீதைய கண்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ராமருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தையால வர்ணிச்சிட முடியுமா?
எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு திருப்தி. அப்படியே போய் ஹனுமாரை கட்டின்ட்டார். இதுக்கு பிரதி உபகாரம் பண்ண முடியாதுங்கிறார். அது போல இருந்துதான் இந்த பிராமணோத்தமர்களுக்கு. ஏன்னா கிடைக்குமான்னு நினைச்சா, இருக்குமான்னு நினைச்சா, இருக்குன்னு தெரிஞ்சுட்டா. எப்படி இருக்கு? சுதர்ஷன சக்கரம் பாதுகாத்துன்னு இருக்கு, அனந்தன்கிற சர்ப்பம் பாதுகாத்துன்னு இருக்கு, கருடன் பாதுகாத்துன்னு இருக்கார், பாதுகாப்பா இருக்கு, ஒத்தரம் ஒன்றும் தொட்டுட முடியாது, உங்களுக்கு கிடைக்கும்னுட்டா. சந்தோஷப்பட்டார்கள். எங்க சுவாமி இருக்கு, எங்க இருக்குன்னு. அதே அம்பலப்புழா க்ஷேத்திரத்துல பின்னாடி காயல்ல அந்த பேக் வாட்டர்ல இருக்கு, எடுத்துக்கோங்கன்ட்டான். சோன்னு உட்காந்துட்டாய்வா. சோன்னு உட்காந்து. ஏன்னா அதுவே சமுத்திரத்தோடைய பேக் வாட்டரே சமுத்திரம் போல பெருசா இருக்கு. ரொம்ப ஆழம், 60-70 அடி ஆழம் ஒவ்வொன்றும். சில இடத்துல 30 அடி இப்படி இருக்கு. இது எங்க போய் தேடுவா? என்ன குளமா குட்டையா? எங்க போய் தேட முடியும்? ஒரு ஆறுன்னா கூட கிலோமீட்டரா தேடிடலாம். இது புதகுழி மாதிரி நிறைய சேறு நிரம்பி இருக்கிற பேக் வாட்டர், எங்க போய் தேட முடியும்? சோன்னு உட்காந்துடுறான். சுவாமி, அவ்வளவு பெரிய காயல்ல அந்த பேக் வாட்டர்ல நாங்க எங்க போய் குருவாயூரப்பனை தேடுவோம் அப்படிங்கிறான். கவலைப்படாதீங்கோ, அதற்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்து, இந்த முகூர்த்தம் தொடங்குற நேரத்துல அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரத்துல விசேஷமாக ஒரு பால் பாயச நிவேத்தியம் பண்ணுங்கோ. மேலும் சகஸ்திர பத்மத்தை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு தட்டில் வச்சுட்டு துவாதசாட்சர மந்திரத்தினால ஒவ்வொரு பத்மமாக அம்பலப்புழா கிருஷ்ணனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சுட்டே இருங்கோ. அதே சமயம் நீங்க எல்லாம் காயல்ல வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் அர்ச்சனை நடந்துட்டே இருக்கட்டும், அந்த பக்கம் நீங்க காயல்ல கவனமா ஆகாசத்தை பார்த்துன்னு வெயிட் பண்ணிட்டு இருங்கோ. ஏன்னா எந்த இடத்துல குருவாயூரப்பன் இருக்கானோ அந்த இடத்துக்கு மேல கருடன் 3 முறை வட்டமிடும். அது உங்க கண்ணுக்கு படும். பட்ட பிறகு இங்க துவாதசாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, அதை பட்டுன்னு நிப்பாட்டு சொல்லுங்க. மறுபடியும் அந்த கருடனையே பார்த்துருங்க. குருவாயூரப்பன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல, அந்த தீர்த்தத்துக்கு மேல கருடன் தனது நகத்தினால 3 முறை கீறிட்டு ஓடும், பறந்துடும். அதன் பிறகு அந்த இடத்த கவனிச்சுட்டே இருங்கோ. அந்த கருடன் கால்னால கீறின இடத்துல இருந்து கம்பீரமான ஒரு சர்ப்பம் வெளியில வந்து 4 பக்கமும் இப்படி பார்த்துட்டு புனகா தீர்த்தத்துக்குள்ள போயிடும். அந்த சர்ப்பம் எங்க போச்சுன்னு பார்த்துட்டே இருங்கோ. அந்த இடத்துல இருந்து பபுள்ஸ் வரும், குபு 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 குபுன்னு பபுள்ஸ் வரும். அங்கதான் குருவாயூரப்பன் இருக்கான், தூக்கிடுங்க, உள்ள இறங்கி தூக்கிடுங்க அப்படின்ட்டா. எப்படி சொல்லியிருக்கா பத்தியலா? நம்ம நாட்டுல எப்படி ஜோதிடம், வேதத்தோடைய ஒரு கண்ணுன்னு சொல்ற ஜோதிடம் எப்படி இருந்திருக்கு பத்தியலா? இதெல்லாம் வெறும் படிப்பறிவு மாத்திரம் இல்லை. படிப்பறிவு ரொம்ப முக்கியம். படிப்பறிவு மாத்திரம் இல்லை, அந்த வித்தையை சொல்லி கொடுத்த குருநாதருடைய கிருபை, தபஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு பிரசன்ன ஜோதிடம் சொல்லி கொடுத்த அந்த குருநாதர் லைஃப்ல பண்ணியிருக்கார். அதனால இது ஏதோ அசாத்தியமான காரியம் இல்லை. நான் அப்படி சொன்னது இப்போ கூட இருக்கு. என்னுடைய குருநாதர் பிரசன்ன ஜோதிடம் சொல்லி கொடுத்தவர், எனக்கு அது இருக்கு. போட்டோம், அது விஷயம் இல்லை. அப்படி இருந்திருக்கு நம்ம நாட்டுல ஜோதிடம். இதை கேட்டோன்னா அதை எல்லாத்தையும் குறிச்சுண்டு அவர் குறிச்சு கொடுத்த, அந்த பிரசன்ன ஜோதிடர் குறிச்சு கொடுத்த முகூர்த்தத்துல அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரத்துக்கு போய் நிறைய பால் பாயசத்தை விதி பிரகாரம் பண்ணி மந்திர ரூபேன்னு நிவேத்தியம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மேல் சாந்திய துவாதசாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணிட்டே இருக்க சொல்லிட்டு ஒரு பிராமணால மாட்டும் அங்க நிப்பாட்டிட்டு பாக்கி எல்லாம் காயல்ல போய் வெயிட் பண்றா. ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். சொன்ன பிரகாரம் ஆகாசத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல மட்டும் கருடன் 3 முறை வலம் வந்தது. உடனே அங்க காயல்லேருந்து பிராமணா அர்ச்சனை நிப்பாட்ட சொல்லுங்கன்னுட்டா. அர்ச்சனையை நிப்பாட்டியாச்சு. கண்குத்தி பாம்புன்னு சொல்லுவா இல்லையா, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த கருடன் வட்டமிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன் கால் நகத்தினால 3 முறை கீறிட்டு பறந்துடுத்து. கீர்ன இடத்தையே இவ பார்த்துட்டு இருக்கா. அந்த கருடன் கீறிட்டி போன இடத்துல இருந்து அதிகம்பீரமான ஒரு 15 அடி சர்ப்பம் வெளியில வந்து 4 பக்கமும் இப்படி பார்த்துட்டு அதே இடத்துல உள்ள போச்சு. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பிரசன்ன ஜோதிடர் சொன்னது போல குபு குபு குபுன்னு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருத்து. நன்னா தெரிஞ்சுடுத்து. அங்க இருக்கிற பிராமணர் ஒருத்தர் சொல்றார், இந்த இடத்துல குருவாயூரப்பன் இருக்கான், இறங்கி தூக்குங்கோ அப்படிங்கிறா. பின்னாடி பார்த்தா ஒருத்தர் இல்லை, எல்லாம் 15 அடி தள்ளி இருக்கா. ஏன்னா 15 அடி சர்ப்பம் உள்ள போயிருக்கு. பக்தி ஞான வைராக்கியம்லாம் நம்ம இருந்தா தானே, நமக்கு தானே பக்தி ஞான வைராக்கியம், நம்ம இருந்தா தானே. நம்மளே இல்லைன்னா
யாரும் உள்ள இறங்கலை, எல்லாம் பயந்துட்டு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி சர்பத்துக்கு பயந்துண்டு மாத்திரம் அவ பின்னாடி வெயிட் பண்ணது இல்லை, யாரோ ஒருத்தர் இந்த காரியத்தை பண்ண வேண்டியது இருக்கு, அதனால ஒதுங்கி பின்னாடி நிற்கிறா. வெளியில சர்பத்துக்கு பயந்தா மாதிரி ஒரு காரணம் இருக்கு. அத்தனை பிராமணாலும் எங்களால முடியாது சுவாமி, எங்களால் ஐயோ நாங்கள் உள்ள இறங்க முடியாது சுவாமின்னு எல்லாரும் பயப்படுறா. இந்த சொன்ன பிராமணரும் பின்னாடி வந்துட்டார். அவரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கார். எல்லா பிராமணாலும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அது சமயமா எதிர்த்தாப்புல 2 பிராமண குழந்தைகள் வந்தா, சின்ன வயசு. அவ வந்தா நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருக்கா, நல்லா பூனல், ஒரு குஞ்சு கோமணம் கட்டின்னு இருக்கா, அது நல்லா தெரியுறது வேற. அவ 2 பேர் வரா. இங்க இருக்கிற பிராமணாலெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைகள் 2 பேரும் சொல்றா, என்னமாமா எல்லாரும் இங்க வந்து தங்கி இருக்கேள், என்ன இங்க பேச்சு வேண்டியிருக்கு, என்ன இங்க வந்திருக்கேல அப்படின்னு கிண்டல் பண்றா. அவ சொல்றா, அது இல்லப்பா, இது மாதிரி ஒரு விஷயம்ப்பா, இதுக்குள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கான், அது உள்ள சர்ப்பம் போயிருக்கு, எப்படி தூக்குறதுன்னு தெரியல, இது என்ன ஆழம்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிற. அதுக்கு என்ன சுவாமி, அந்த குழந்தைகள் சொல்றா, அதுக்கு என்ன சுவாமி, நாங்க இங்கதான் நித்தியப்படி விளையாடின்னு இருக்கோம், இங்கதான் மாடு மேய்ச்சுட்டு இருக்கோம், மாடு கொஞ்சம் மேய்க்க விட்டுட்டு நித்தியப்படி இந்த காயல்ல தான் குளிச்சு விளையாடுவோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த குழந்தைய உள்ள விழுந்து எடுத்து கொடுத்துட்டா. தூக்குறா, உள்ள இருந்து தூக்குறா. சதா கலபத்தினால அலங்காரம் பண்ணி தீப ஒளியினால ஜொலிச்சுன்னு இருக்கிற அந்த திவ்ய திருமுக மண்டலம் அந்த குழந்தைகள் உள்ளேந்து தூக்கின்னு வரும்போது அழுக்கு ஏறி சேறு ஏறி முகமே தெரியாம போயிடுத்து. அதை தொட்டு ஆராதனை பண்ற அந்த ஓதிகன்மார்களுக்கு எப்படி இருக்கும்? தன் குழந்தை, தன் புத்திரன், தன் சுவாமின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்துல ஆராதனை பண்ணியிருக்காளே, அதை இப்படி பார்த்த உடனே எடுத்துட்டு அழறா. அப்புறம் மெல்ல சமாதானமாகி அந்த முகத்தெல்லாம் கையினால மெல்ல சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் கவனிக்கிறா, ஆஹா இந்த குருவாயூரப்பனை உள்ள இருந்து எடுத்து கொடுத்த அந்த குழந்தைகள் எங்க, அவர்களை நமஸ்கரிக்கலாமேன்னு திரும்புறா, குழந்தைகளை காணும். அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது, வந்தது அப்படி ஒரு குழந்தைகள் இல்லை, சாட்சாத் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான். ஆச்சரியத்தை கண்ணால பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த குருவாயூரப்பனை முறைப்படி சுத்தம் பண்ணி குருவாயூர் க்ஷேத்திரத்தை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி யதாவிதி இந்த குருவாயூரப்பனை அங்க பிரதிஷ்டை பண்ணான். இப்படி ஒரு சம்பவம். இப்ப பார்த்தேலா, அவதார காலத்துல கிருஷ்ணனுக்குன்னு ஒரு பிரகிருதி இருந்தது, அந்த பிரகிருதி இப்பவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பாருங்க. குருவாயூர்லயும் பிரச்சனை, சிக்கல், படையெடுப்பு, யுத்தம் இதெல்லாம் இல்லாம அவன் அங்கேயும் இல்லை. சரி, இப்ப பிரதிஷ்டை ஆயிடுத்து. இப்ப பிரதிஷ்டை ஆன பிறகாவத்து சொஸ்தமா இருந்தானா? அப்புறம் பிரச்சனை, சிக்கல், கஷ்டம் ஒன்றும் இல்லைப்பா, அவன் மாட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல, இருந்தானா? இல்லை. அதுக்கப்புறம் ஒரு முறை தீ விபத்து ஏற்பட்டது, பூரா சன்னதியும் பத்தி நிறுத்தும். இந்த முறை கோவிலை விட்டே ஓடல, கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு கூத்தம்பலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல குருவாயூரப்பன் ஒரு நாள் பூரா இருந்தான். அதுக்கப்புறமும் அந்த பிரகிருதி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பாருங்க, அங்க இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் ஃபண்டு பண்ணி புனகா குருவாயூர் கோவிலை பழையபடி நிர்மாணம் பண்ணி மறுபடியும் அந்த குருவாயூரப்பனை அங்கே பிரதிஷ்டை பண்ணான். அப்புறமாவது கண்டினியூஸா பிரச்சனை, சிக்கல் எதுவும் இல்லாம இருந்தானா? இல்லை. இப்போ 2 மாசம், 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 மாசம் 60 நாள் ஒருத்தர் குருவாயூருக்கு போகலை. கொரோனா சமயம். வேடிக்கை நினைக்காதீங்க, எல்லா கோவிலும் அப்படித்தானே நினைக்காதீங்க, அப்படி இல்லை. குருவாயூர், அந்த குருவாயூர் கோவில்ல ஒருத்தர் போகல, உள்ள அவ மாட்டுக்கு இருந்தான். என்ன பிரயோஜனம்? அவ வெளியில இருந்து கோவில் மாத்திரம் இருந்தாலும் ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவன் இருந்து நாம போகாட்டாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா உள்ள இருந்தா யாரையும் உள்ள விடலை. லாக்டவுன் சமயம் திறந்த உடனே எனக்கு இந்த கொரோனா டோஸ் போட்டுக்கிறதுலாம் பெரிய ஈடுபாடு இல்லை, அது வேற விஷயம், போட்டுக்கிறதா அபிப்பிராயம் இல்லை. இந்த 2 டோஸ் போட்டுனாச்சுன்னா கேரளாக்குள்ள நுழையலாம். சன்னதி குருவாயூர் திறந்த சமயம், குருவாயூர்லாம் கொரோனாலாம் முடிஞ்சு திறந்த சமயம், இந்த 2 டோஸ் சர்டிஃபிகேட் காமிச்சா ஓடி போயிடலாம். அப்போ பழைய கோவில் எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டு. பூந்தானம் காலத்துல, வில்வமங்கலம் காலத்துல, மஞ்சுளா காலத்துலலாம் ஒரு 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 நிர்மால்ய தரிசனம் இருக்கு பாருங்க, 5 பேர் தானே இருப்பா. அப்படி குருவாயூரை என் லைஃப்ல பாத்திர முடியுமான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நடந்தது.
பாருங்க, ஒரு அடி வரிசையில் நின்று தான் குருவாயூரப்பனை சேவிக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டுடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அடி கேப் இருக்கணும். ஒவ்வொருத்தராக தான் உள்ள போய் சேவிச்சுட்டு வரணும். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அந்த காலத்துல நடந்ததே. எனக்கு நடக்காதான்னு ஆசைப்பட்டேன், நடந்தது. ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டுடாம ஒவ்வொருத்தரா உள்ள போய் சேவிச்சுட்டு வர கூட்டமே இல்லாத அந்த பழைய குருவாயூரை பார்த்தேன். இப்ப குருவாயூரப்பன் மறுபடியும் எல்லா ஜனங்களும் போக ஆரம்பிச்சுட்டா குருவாயூரப்பன் இருந்துட்டு இருக்கான். இப்ப கவனிச்சலா, இந்த பேட்டனை கவனிச்சலா, கிருஷ்ணாவதார காலத்திலையும் ஒரு இடத்துல கூட வெகு காலம் ஸ்வஸ்தமாக பிரச்சனை, சிக்கல், கஷ்டம் எதுவுமே இல்லாம ஸ்வஸ்தமாக ஒரு இடத்துல வாழ்ந்தான்னு சரித்திரம் இல்லை. அதுதான் அவனுடைய பிரகிருதி. அதே குருவாயூரப்பன் இங்கே, அதே கிருஷ்ணன் இங்க நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் குருவாயூரப்பனாக. இங்கேயும் பாருங்கோ, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு கஷ்டம் துன்பம் ஒண்ணு போக ஒண்ணு வந்துட்டே இருந்திருக்கு. பார்த்தேலா? அப்போ இந்த 4வது காரணத்தையும் வச்சு இங்க கிருஷ்ணன் குருவாயூர்ல கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான்னு நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த 4 காரணத்தை வச்சு காரியம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாமெல்லாம் சாதாரணமான ஜனங்கள், நாமெல்லாம் அப்படித்தான் பார்க்க முடியும். மகான்கள் அப்படி பார்க்க மாட்டான். மகான்கள் உள்ள போய் பார்த்தா குருவாயூரப்பன், வில்வமங்கல சுவாமியார் உள்ள போய் பார்த்தாருன்னா உள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கானா வேற எங்கேயாவது இருக்கானான்னு கண்டுபிடிச்சிட முடியும். அவளால பார்த்து புரிஞ்சுப்பா, அனுபவத்துல புரிஞ்சுப்பா. நாம காரணத்தை வச்சுதான் காரியத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த 4 காரணத்தை வச்சுதான் பெரியவா சொல்றா, குருவாயூர்ல கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இப்போ குருவாயூர் க்ஷேத்திரம் நார்மலா இருக்கு, குருவாயூரப்பன் அங்க இருந்துட்டு இருக்கான். இப்ப நாம போய் கிளம்பி சேவிச்சேன்னா ஆச்சு, பூர்ணம் ஆயிடுவோம். இந்த குருவாயூர்ல இருந்து எப்ப மறுபடியும் வெளியில கிளம்புவான்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதை. இப்போ இந்த கதையை கேட்டேலா உடனே ஓடி போய் சேவிச்சிருவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பணம் சேர மாட்டேங்கிறது, அதனால குருவாயூர் போகலை. ஒரு நாளும் உங்களுக்கு பணம் சேராது. எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, நான் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு போய் பார்க்குறேன். ஒரு நாளும் உங்கள் பிரச்சனை சரியாகாது. எனக்கு ரூம் கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு 10 நாள் தள்ளி போய் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் போய் பார்த்துக்கிறேன்னு ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க. உங்கள் பிரச்சனை ஒரு நாளும் சரியாக போகாது. எல்லாம் அப்படியே போட்டுட்டு குருவாயூர் போங்க. குருவாயூரப்பன் உங்க காரியத்தை பார்த்துப்பான். சத்தியத்து மேல சத்தியமா சொல்றேன், எல்லா காரியத்தையும் சரி பண்ணிட்டு குருவாயூர் போறதுங்கிறது சாத்தியமே இல்லை. எது எப்படி வேணா போட்டோன்னு குருவாயூரப்பான்னு போயிடுங்கோ, ஒன்னும் கெட்டு போயிடாது, எல்லாம் கரெக்டா நடக்கும். எல்லாம் குருவாயூரப்பன் பார்த்துப்பான். குருவாயூரப்பன் அங்க இருக்கான், போய் பார்த்துடணும். நஷ்டமாக்கிட்ட கூடாது இந்த ஜென்மாவை. நாம போய் எப்படி சேவிக்கணும் குருவாயூரை, நாம குருவாயூரை எப்படி தரிசனம் பண்ணணும், குருவாயூரப்பனை எப்படி தரிசனம் பண்ணணும். நாமெல்லாம் லௌகீகா இல்லையா? நம்மளாம் லௌகீகா இல்லையே. லௌகீகா சேவிக்கிற முறைன்னு ஒன்று உண்டு, எல்லா கோயிலுக்கும் தான் உண்டு. புத்திரபாக்கியம் வேணும், விவாக தடை நீங்கணும், வியாதி நீங்கணும், செல்வம் வேணும், கடன் பிரச்சனை தீரணும், நிறைய காமியார்த்தமான பிரார்த்தனைகளை எடுத்துட்டு குருவாயூர் போவா. அவளை பத்தி நமக்கு பேச்சு இல்லை, பிரச்சனம் இல்லை. அதுக்காக அவளை துச்சமா நினைச்சிட வேண்டாம். அவளையும் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தன் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறான். அவளை நம்ம சீப்பா சொல்லலை, அவதான் பக்தியோடைய ஆரம்ப நிலையில நிற்கிறான். ஆனா இப்ப நாம அவளை பத்தி பேசல, நம்மளை பத்தி பேசுறோம். நாமெல்லாம் எப்படி குருவாயூரப்பனை பார்க்கணும், நாம யாரு, நாமெல்லாம் எப்படி குருவாயூரப்பனை பார்க்கணும்னு சொல்றேலே, நாம யாரு அப்படின்னா நாமெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டவா. ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டோமா? புரியலையே சுவாமி, நான் எங்கள் ஆற்றுல சமையல் அறையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஆஃபீஸ் ஒர்க்கு தானே பார்த்துட்டு இருக்கேன், ஐடியில் இருக்கேன், ராப்பகலாக உழைக்கிறேன், யாருக்கோ உழைக்கிறேன். இல்லை நான் ஒன்றும் மொட்டை அடிச்சுக்கல, சன்னியாசம் வாங்கிக்கல, என் பேர் என்னவோ அதுதான் வச்சுட்டு இருக்கேன், பேரை ஒன்றும் மாற்றிக்கலை, எங்கள் ஆற்றுல தானே இருக்கேன், வேலைக்கு சாப்பிட்டுட்டு என்ன போய் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறேலே. அது என்னவோ சொல்கிறேலே, அது எப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வர்றது? ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா சன்னியாசம் வாங்கிக்கிறதோ, மொட்டை அடிச்சுக்கிறதோ, பேர் மாற்றிக்கிறதோ, குகை காட்டுக்கு ஓடுறதோ இல்லை. அத்தகையவா இருக்கா, அவளுக்கு நமஸ்காரம். நம்மளால முடியுமா? நம்ம உடம்பு உலகத்துல பிராரப்த பிரகாரம் எந்த காரியம் பண்ணின்னு இருக்கோ அந்த காரியம் பண்ணின்னு இருக்கட்டும்.
அதை எதுவும் நாமளா குறுக்க பூந்து மாற்ற வேண்டாம். ஹிருதயத்துல போதும் போதும் பிறப்பிறப்புங்கிற இந்த சம்சார ஜீவிதம் போரும். இனி சொச்ச காலம் ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, எனக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், கிருஷ்ண பக்தி வேணும். கிருஷ்ணா எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், உன்னை பிரத்யக்ஷமா பார்க்கணும். நிறைய பக்தர்கள் உன்னை பிரத்யக்ஷமா குருவாயூர்ல பார்த்துருக்கா இல்லையா, பிருந்தாவனத்துல பார்த்துருக்கா இல்லையா, அது போல நானும் பார்க்கணும், அதுதான்டா என்னுடைய லட்சியம் அப்படின்னு லட்சியத்தை ஹிருதயத்துல உண்மையா ஆழமா விதைச்சுட்டேலானால் அந்த விதை தான் விருட்சமா நாளைக்கு முளைக்க போறது, உங்களுக்கு பலம் கொடுக்க போறது. அந்த லட்சியத்தை யாரு மாத்தின்ட்டாலோ அவாதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்தவா. உடம்பு உலகத்துல பண்ற காரியத்தை பெரும்பாலும் நாமா மாத்திக்க கூடாது. நாமா வீட்டை விட்டு ஓடுறதோ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதோ நாமா எதுவும் பண்ணக்கூடாது. அத்தகைய மகாத்மாக்கள் ரொம்ப பேர் இருக்கா. அவர்களா பண்ணிக்கல. அந்த கிருஷ்ண தாகம், அந்த கிருஷ்ண காதல் அதை நிறைவேறாம அவ தவிக்கிற தவிப்பு உலகத்தை எல்லாத்தையும் தொடச்சு எரிஞ்சிடுறான். ஒன்னும் வேண்டான்னு ஒதுக்கிறான். நாம அப்படி இல்லையே, நம்மளாம் சாதாரணமான ஜனங்கள். இப்பதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். அப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா நாம உடம்பு உலகத்துல எந்த காரியம் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஹிருதயத்துல லட்சியத்தை மாத்திக்கிறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பேர். எல்லாருக்கும்லாம் காட்டுக்கு போகணும்லாம் கிடையாது. மேலும் காட்டுக்கு போனா கிடைச்சிருவான்னா கரடி சிங்கெல்லாம் காட்டுல தான் இருக்கு, கிடைக்கணும் இல்லையா. குகையில தங்கினா கிடைச்சிருவோம் அப்படின்னா சிங்கம் புலியெல்லாம் குகையில தான் தங்கிட்டு இருக்கு. மரத்துல உட்காந்து தபஸ் பண்ணணும்னா எங்க ஊர்ல குருவாயூர் கோவில்ல புறா பச்சைக்கிளி எல்லாமே மரத்துல தான் இருக்கு. அதெல்லாம் தண்ணிக்கு கீழே இருந்து தபஸ் பண்ணணும்னா மீன்லாம் தண்ணிக்கு கீழே தான் இருக்கு. ஒன்னாவது கிருஷ்ண பக்தி இருக்கோ. அப்படி பண்ற மகாத்மா, திரும்ப திரும்ப சொல்றேன், அப்படி இருக்கிற மகாத்மாக்கள் உண்டு, அவளை நமஸ்கரிப்போம். நாம அது ஆள் கிடையாது. அப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன அர்த்தம்னா லட்சியத்தை மாத்திக்கணும், அவ்வளவுதான். அப்படி லட்சியத்தை மாத்திண்டு கிருஷ்ண பக்தி எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கிற நாமெல்லாம் குருவாயூரப்பனை எப்படி தரிசனம் பண்ணணும்? நாம தரிசனம் பண்றதுக்குன்னு ஒரு முறை உண்டுனா அது என்ன? அதை எப்படி தரிசனம் பண்றது? குருவாயூர் கிருஷ்ணனை எப்படி தரிசனம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவசியம் தெரிஞ்சுக்கணும். நாளைய தினம் குருவாயூர் தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சத்சங்கம் பண்ணுவோம். அந்த சத்சங்கத்துல குருவாயூரப்பனை ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்ட நாம எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற முறையை பார்ப்போம். நாளைய தினம் பார்ப்போம். இந்த குருவாயூர் க்ஷேத்திர மகாத்மியம் அப்படிங்கிற சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணத்திலேயே சமர்ப்பிச்சுக்கிறோம். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா. சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.